அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி வாரந்தோறும் வள்ளுவம் வழக்கம் போல இன்றைக்கு வள்ளுவம் பேச போறோம். அதுல இந்த வாரம் 49வது அதிகாரம் காலமறிதல் பத்தி தான் பேச போறோம். 49 அதிகாரம், நம்ம 48 அதிகாரம் பேசியிருக்கோன்றது மிகப்பெரிய செயல் தான். நமக்கு நாம எதிர்பார்க்க முடியாத ஒரு செயல் பண்ணியிருக்கோம். நினைச்சு கூட பார்க்கல. திருக்குறள் ஆரம்பிச்சு இப்ப 49 அதிகாரம் நாம ஒவ்வொரு வாரம் பேசியிருக்கோம். இது இடையில கொஞ்சம் விட்டுதான் பேசியிருக்கோம். இதுல தொடர்ந்து இணையறவங்க எல்லாம் எல்லாரும் இணைறீங்க. நடராஜன் சார் வந்துற திருக்குறள்னா அதுல மகிழ்ச்சியா இருக்குது எல்லாரும் பாக்குறதுக்கு. இன்றைய அதிகாரம் காலமறிதல் ரொம்ப முக்கியமான விஷயம். போன வாரம் வலி எறிதல் பார்த்தோம். வலிமை எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைய அதிகாரம் காலமறிதல். நல்ல வரிசையா ஒண்ணொன்னா அதை சொல்லிட்டு வர்றது, அந்த விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமை. அந்த ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு செயலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லிட்டு வர்றாரு. அதுல இன்றைக்கு காலம் அறிந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த காலமறிதல் சொல்றாரு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். யார் படிக்கிறது? புவனேஸ்வரி மேடம் படிக்கிறீங்களா? ஒரு செகண்டா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தீங்க? சரி, சமைச்சு முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் படிங்க. நீங்க இருங்க, மாலதி படிக்க ரெண்டு குரல் படிச்சு பிறகு படிங்க. அதிகாரம் 49 காலம் அறிதல். கேக்குதுங்களா? பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதனுடைய கருத்து என்னன்னா, பகலில் காக்கை ஆந்தையை வென்றுவிடும். வெற்றி கொள்ள விரும்புவர் காலம் அறிந்து கடமை புரிய வேண்டும். இதுதான் இதனுடைய கருத்து. முறை படிமா, அது திருக்குறள்ல குறள் படி. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் நேரத்தில் காக்கை கூகையை கண்டால் கொத்தி துரத்தி விடுகிறது. பகல் நேரத்தில் கூகைக்கு கண் பார்வை குறைவு. ஆந்தையும் கூகையும் இரவு பறவைகள். இரவில் அவற்றுக்கு நன்றாக கண் தெரியும். காக்கை பகல் பறவை. இரவில் அதற்கு பார்வை சக்தி குறைவு. கூகையின் பலவீனம் பொழுது. பகல் என்பதால் அதை பயன்படுத்தி காக்கை கூகையை வெல்லப்படுகிறது. இத ஒரு அரசருக்காக அவர் சொல்றாரு. இல்ல, இதுல இந்த கூகைங்கிறது எந்த பறவை சொல்றாரு? ஆந்தை. ஆந்தை 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 தனியா சொல்றாங்களா? கோட்டான் ஆந்தை. கோட்டான் சொல்லுவாங்க, ஆந்தை சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் காந்திக்கு பகல்ல கண்ணு தெரியாதுன்னுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா பகல்ல பறக்காது, அது வெளியில வராது. மோஸ்ட்லி நைட்ல தான் வரும். அது கொஞ்சம் காக்கையை விட பெருசா இருக்கும் இல்லையா? பாக்குறதுக்கு காக்கையை விட பெருசா இருக்கும், பலம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அதனால அது அதாவது பறவைகள் கூட அந்த ஒரு பறவையை வீழ்த்தணும்னா அது எப்போ அதை கொள்ளணும், அந்த நேரம் பார்க்குது அப்படின்றதுதான். பறவைகளா இருந்தாலும் ஒரு விலங்கிடமா இருந்தாலும் அந்த நேரம் பார்த்துதான் அது செயல்படுது. எதிரியை தாக்குறதுக்கு கூட நம்ம அந்த நேரத்தை பார்க்குது. அப்போ நம்ம எவ்வளவு பறவைக்கே இந்த அளவுக்கு இது இருக்குன்னா, நம்ம எவ்வளவு அளவுக்கு அந்த நேரத்தை பார்க்கணும், நேரம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுதான் சொல்றாரு. எல்லா காலத்திலயும் எல்லா நேரத்திலயும் செய்ய முடியாது அப்படின்றதுதான் குறள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் குறளே சொல்றது. காலம் கருதி, அதாவது மேனேஜ்மெண்ட் தியரியில என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் திங்ஸ் cannot be done in wrong time அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தவறான நேரத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டிய விஷயத்துல நீங்க சரியா செஞ்சா கூட அது சரியா வராது. பட் செய்ய வேண்டிய நேரத்துல சரியா நேரமும் பார்க்கணும். அந்த நேரங்கள்ல உங்களுக்கு இடைஞ்சல் கிரிட்டிக்ஸ் எதனா இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ அந்த டைம் நமக்கு சூட் ஆகாதுன்றதுதான் இது எல்லாருமே பயிரிடுறதுல இருந்து நமக்கு விவசாயம் பண்றதுல இருந்து நமக்கு அந்த காலத்துல இருந்து ஒவ்வொரு தொழிலும் அந்த நேரத்துலதான் மகசூல் பார்த்து எந்த நேரத்துல விதைக்கணும், எந்த நேரத்துல அறுவடை இருக்கணும், எந்த நேரத்துல நிலத்தை காய விடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்னோர்கள் அன்னைக்கு செஞ்சதுதான் இன்னைக்கும் இருக்கு.
இன்றைக்கும் நாம வந்து பல செயல்கள் காலம் கருதி தான் செய்யறோம். அந்த காலம் கருதி எல்லாத்தையும் செய்யறோமான்றதுதான் கேள்வி. ஒவ்வொன்றுத்துக்கும் காலம் கருதி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதுதான் ஒருவர் சொல்றாரு. சோ ஒரு பறவைக்கே அந்த விஷயம்னா மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் காலம் அப்படின்றதுதான் முதல் குறள். காலத்தை பத்தி இன்னொன்னா அழகா சொன்னீங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானம் பெரியது. அந்த கால அளவை என்ன அழகா சொல்றாரு பாருங்க வள்ளுவர். உடுக்கை இழந்தவன் கை போலே, அது ஒரு கால அளவு. ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு, அதுவும் ஒரு கால அளவு தான். நம்ம கையில கட்டிருக்கிற வேட்டி கீழே விழும்போதுக்குள்ள போய் உதவி செய்யணும். அது மாதிரி இது நீங்க காலத்தினால் என்ற வார்த்தைக்கு நல்ல ஒரு அருமையான முதல் குறள், புரியுற மாதிரி விளக்கம். நன்றி. இன்னொன்னு சொல்லுவாங்களே, நம்ம ஒரு உப்பு வைக்க போனேன் மழை நேரத்துல, அது ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமா ஆமா. கொட்டும் மழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். இது பாட்டு சூப்பர் சூப்பர். இயற்கையாவே வாலி எழுதுறதுதான் இது பாட்டு. அது ஏற்கனவே நம்ம சொல்ற சொல்வடைதான். அது சொல்வடைதான். மழை காலத்துல உப்பு வித்தா நமக்கு அது தகுமா அப்படின்றது அந்த ஒரு கேள்வி நம்ம நார்மலா வழக்கத்துல இருந்த சொல்லுதான் அது. அதான் சார், ஹிட்லர் அரசரா இருக்கும்போது அவர் வந்து போகும்போது அந்த பனிகாலம் தெரியாம போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த படை சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அததான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அவருக்கு சூழ்நிலையை பார்க்காம போயிட்டாரு. அதுதான் இல்ல, அவருக்கு என்னன்னா சூழ்நிலை கூட வந்து அவருக்கு சொன்னாங்க, அங்க போனா குளிர் இருக்கும், குளிர்ல தாழ மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் வந்து இவர் ஆணவம், ஹிட்லருக்கு வந்து நாம ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஆணவம். அந்த பரவாயில்ல அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது, அதாவது முன்னெச்சரிக்கை, அந்த அனுபவம் இருந்து சொல்றவங்கள்ட்ட கேட்கல. அதுதான் விஷயம். அதனால வந்து தோத்து போன ஆரம்பிச்சு. அது உண்மை. இந்த மாதிரி நம்ம காலம் கருதாக செஞ்சு எதனா தோத்து இருக்கோமா? நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா படிக்காத, அதுவும் ஒரு காலம் தாழ்த்தல் தானே. ஒழுங்கா படிச்சுதான் எங்கேயோ போயிருக்கலாம், அந்த காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதுவும் நம்ம சரியா செய்யல. நமக்குரிய காலத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்பதுதான். வாங்க சார், நடராஜ் சார் சொல்லுங்க. இந்த காலம் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ஃபேக்டர் இல்லையா? அதாவது சொல்லிக்கொள்ளாம நடக்கும். அப்ப சூறாவளி அடிக்குது, அப்ப சுனாமி வருதுன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அவர் அந்த வகையில இல்லாமல் நாம காலம் என்று சொல்லிக்கல, மற்றவங்களுடைய நிலைமை தான் கூட பார்க்கணும். அது அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட் இல்லையா? அதுதான் ஒருத்தருக்கு உதவி செய்யறோன்றது கூட ஒரு காலம். அந்த தேவையான நேரத்துல கொடுக்குற உதவிக்கு தான் மதிப்பு அதிகம். அவருக்கு தேவைப்படாத நேரத்துல அவர் கேட்கறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு, அவர் வசதியா வாழறப்ப நான் உனக்கு உதவி கொடுக்குறேன், உதவி செய்யறேன்னு சொல்றது வந்து அவருக்கு தேவையான காலத்துல செய்யறதுதான். அந்த நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்துல செய்யும்போது அந்த காலத்துல செய்யலன்றதுதான் முக்கியம். அதெல்லாம் அந்த காலத்துல அது நம்ம கொடுக்கணும். பசிக்கு சாப்பாடு போடுறது மாதிரிதான் அது. ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டா கூட அந்த பசி எடுக்கிற நேரத்துல நம்ம போய் கொடுக்கறது. நம்ம இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம்னா, மீந்துச்சுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் பொருளை. இங்க நிறைய விஷயத்துல நடக்கிறது, மீந்துச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துல மீந்துச்சு, அங்க மீந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல போய் தேடி கொடுக்குறாங்க. கொடுக்கறதுல சந்தோஷம் தான். ஆனா 12 மணிக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவும் பல பிச்சைக்காரங்க எல்லாம் எங்க வச்சுக்குவாங்க, அதெல்லாம் கேள்விக்குறிதான். அது சாப்பிடுவாங்களா, அவங்க சாப்பிட்டுட்டு ஃபுல்லா இருப்பாங்க. மறுநாள் வச்சிருக்கவளுக்கு அவங்க வசதி கிடையாது. அது ஒழுங்கா இருக்குமா, எந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். நிறைய வேஸ்ட் பண்றவங்கள இருக்காங்க. அதெல்லாம் சென்னையில சாப்பாடு எல்லாம் யாரும் வாங்குற மாதிரி தெரியல சார். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு சார். ஏதோ டைம்ல நீங்க சொன்ன மாதிரிங்க, காலையில கொஞ்சம் ஒரு பொங்கல் ஒரு வடை டைம்லயே கொடுத்தா சாப்பிடுறாங்க. அது ஒரு சொன்ன அன்டைம்ல கொடுத்து டொனேஷன் அதுக்கு சொல்லி கொடுக்குறப்போ வச்சுட்டு குப்பையில தான் போடுறாங்க. நிறைய பாத்துக்கலாம். சாப்பாடு பாக்கெட் எல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட். அதே போல இந்த இதுங்களுக்கு பிறந்த நாள் விழாக்கள் சாப்பாடு எல்லாம் கொடுக்கறதுலாம் வேஸ்ட்ன்றாங்க. அன்னதானம் கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பிடவே முடியாத அந்த ஐட்டத்தெல்லாம் போய் கொடுத்து அது பேர் பணம் தான் கொடுக்குறாங்க.
இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அண்ணா அனாதை குழந்தைங்களுக்கு போயிட்டு எனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு நாங்க போய் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட பிறந்த நாள் நினைவு அதுங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு உருவத்தை உருவாக்குறோம். அது தேவையா? அதுல பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த ஒரு செய்தி உங்களுக்கு பிறந்த நாள், அப்ப குழந்தைங்களுக்கு எனக்கு என்னப்போ பிறந்த நாள் தெரியாதுன்ற அந்த ஒரு மன வருத்தம் சில குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்குது. அப்ப மென்டலா நம்ம உதவி பண்ண போயிட்டு அந்த குழந்தைங்களை மனசளவுல சிந்திக்க வச்சு குழந்தைங்களை பாதிக்க வைக்கிற அளவுக்கும் இருக்குது. அது எந்த அளவுக்கு போய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது எதையும் சொல்லாத எனக்கு பிறந்த நாள்ல நான் வந்தேன் நீ குடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். சார் அதுல நீங்க சொல்றதுல இப்போ நான் ஒரு ஆடியோ கிளிப் இடையில கேட்டேன். அந்த ஆர்பனேஜுக்கு போய் கொடுக்குறாங்கல்ல ஒரு நாள்ல, அந்த உணவுகள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்குது. ஒரு நாள்ல அந்த பிள்ளைங்களுக்கு வைத்து போக்கு அந்த மாதிரி கேக் மாதிரி கொடுத்து சாப்பாடு கொடுத்து, அதனால அவங்களோட ஆர்கனைசேஷனோட சேர்மன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபண்ட் தந்துருங்க, நீங்க நாங்க ரெகுலரா அந்த பிள்ளைய கொடுக்குற மாதிரி நாங்க கொடுத்துருவாங்க. அதான் பெஸ்ட். இல்ல அதுதான் நல்லது. ஆக்சுவலா நம்ம போய் செஞ்சு கொடுக்கறது வாங்கி கொடுக்கறத நம்ம கண்ணாமண்ணு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இதுல என்ன யோசிக்குது நம்மளாலும் யோசிக்குதுன்னா அவங்க கையில காசு கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டான் அடிச்சுட்டு போறான் பார்த்து அவன் தானே பாத்துக்கிறான் அந்த குழந்தைங்க. இல்ல அந்த மாதிரி பயம் இருந்தா நீங்க அரிசி அந்த மாதிரி பருப்பு போல வாங்கி தரணும். அது கூட கேக்குறாங்க அவங்க. நீங்க வந்து அது மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம். இது நல்ல ஐடியா, வாங்கி கொடுக்கலாம். ஓகே, அடிக்கணும்னு நினைக்கிறோம், எப்படி இருந்தாலும் அடிப்பான். அடுத்த குரல் போயிடலாம். செலக்ட் பண்ணி போட்டது என்னன்னு தெரியல. இல்ல வேந்தர்க்குன்னு சொன்னா ரூலர்ஸ்க்கு தான் எடுத்துட்டாரா அல்லது? ஆமா, மன்னருக்கு தான். அதான் சொன்னாங்க, இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருந்தா புட்டின் வந்து உக்ரைனை தாக்கி இருக்க மாட்டான், சொல்ல முடியாது. அடுத்த குரல் போயிடலாம். சில நேரங்கள்ல வந்து இப்படி இருந்தா அப்படி நடந்திருக்கும், அப்படி இருந்தா அப்படி நடந்திருக்கும் சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அது நடந்திருக்குமான்றது பார்த்தோம்னா நடந்ததெல்லாம் இருக்காது. அது நடக்காதனாலதானே இது பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, ரொம்ப கரெக்ட். பேசுவோம் வாங்க. அடுத்த குரல் போயிடலாம், படிக்கலாம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கருவி. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. இதனுடைய மீனிங் காலம் அறிந்து நடத்தல் வளத்தை நீங்காமல் கட்டி வைக்கும் கயிறு போன்றதாகும். நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். காலத்துக்கேற்ற முயற்சியை செய்தல், காலத்திற்கேற்ற முயற்சியை செய்தல் தன்னை விட்டு செல்வம் நீங்காமல் கட்டுகின்ற கயிறு போன்றதாகும். இது ஒரு உரை. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அதுதான் ஒவ்வொரு காலத்திலயும். பெரும்பாலும் இது அரசருக்கு தான் இதையும் சொல்றாருன்னு வச்சுக்கீங்க. அரசு இப்போ காலம் பொருந்தி, அதாவது படையெடுக்கிறப்ப கூட அந்த எதிரி நாட்டோட இதுதான் ஹிட்லருக்கு அதுதான் நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அது காலம் அந்த நேரம் பார்த்துதான் அவங்களோட பலமும் பலவீனமும் அறிஞ்சு எந்த நேரத்துல படையெடுத்தா இவங்க எப்படி தாக்குவாங்க, நம்மளோட பலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு செய்யணும் அப்படின்றதுதான் முக்காவாசி பொருள் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது அந்த இவருக்கு மட்டும் மன்னர்களுக்கு மட்டும் பொருந்துமானா இல்ல, நமக்கும் பொருந்தும். இது பொதுவா விவசாயிகளுக்கும் பொருத்தம் நினைக்கிறேன். பெரும்பாலும் விவசாயிகளுக்கு தான் விவசாயிகளுக்கும் பொருந்தும். அந்த காலத்துல ரெண்டு தான் பெரும்பாலும் விவசாய தொழில் தான். அப்புறம் மன்னருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த எல்லா குரலுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கு நமக்கும் அது பொருந்துறதானே, மூலம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தானே. இன்றைக்கு காலம் ஆராய்ந்து செய்ய வேண்டும், ஆராய்ந்து பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல். அது எத்தனை பேர் நம்மளாம் செய்யறோம்? இப்ப நம்ம ஒரு செயல் செய்யணும்னா பலர் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து தான் செய்யறாங்க. சில கம்பெனிகள்லாம் ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் போடும் போதே அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல எந்தெந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதான் ஆராயும். இது கவர்மெண்ட்லயும் இருக்குது. கவர்மெண்ட்லயும் இப்ப சில விஷயங்கள் இருக்குது. கவர்மெண்ட்லயும் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் போடும் போது இதுல மழை காலத்துல எப்படி இருக்கும், வெயில் காலத்துல எப்படி இருக்கும், குளிர் காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அன்ஃபோர்ஸ்ட் சிச்சுவேஷன், புயல் வந்தா என்ன வருது, பூகம்பம் வந்தா என்ன வருது, இதுக்கெல்லாம் கூட கால்குலேட் பண்ணி தான் பட்ஜெட்ல போடுறாங்க சில கம்பெனிகள் இருப்பாங்க. வாங்க சார். நடராஜ் சார், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸுக்கு ரொம்ப பொருந்தும் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து டைம் சரியில்லாத போது அதை வச்சிருக்கிறது பிரயோசனம் இல்லை இல்லையா? அந்த டைம்ல அதை வித்துடணும். அப்படி அது உரிய டைம்ல கூட வேணும்.
அவனுக்கு நல்லா பொருந்தும். பங்கு சந்தைக்கு சொல்றீங்க நீங்க. ஆமா ஆமா. அதாவது இதில் ஒன்று மட்டும் தெரிகிறது, திருக்குறள் எந்த காலத்துக்கும் பொருந்தும். பாருங்க, பங்கு சந்தைக்கு பொறுத்து பாருங்க, அவர் எழுது மன்னருக்கும் அந்த உழவர்களுக்கு அவர் காலகட்டத்துல, இப்ப இருக்கிற பங்கு சந்தை நமக்கு பிறகு வரப்போற சந்ததியினருக்கு அவர் காலகட்டத்துக்கும் பொருந்தும். அதனால்தான் அந்த நூல் இன்றும் நிலைத்து இருக்கிறது. ஒரு தமிழருக்கு மிகப்பெரிய சிறப்பு திருக்குறள் தான். வாழ்வியல் நெறிகள் எல்லாமே, வாழ்வியல் நடைமுறை, வாழ்வியல் நெறிகள் எல்லாமே அந்தந்த எல்லா காலத்திலயும் பொருந்தும். ஏன்னா எப்பயுமே வாழ்க்கை தானே, வாழ்க்கையோட தான் நமக்கு எல்லா காலத்தோடும் ஒன்றி தானே வாழறோம். அப்ப அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் பொருந்ததான் செய்யும். அதுதான் ஒரு சொல்லின் வரதே வாழ்வியலுக்கு தான். வாழ்வியல் அந்த கொள்கைகள் தான் சொல்றாரு. தெரிந்து செயல் வகை, வழி அறிதல், காலம் அறிதல், அடுத்தது சொல்ல போறதும் அதேதான். இடனறிதல் எல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கானதுதான். கரெக்டா லைனா? இதை செய், இதை செய்யாது, அதான் சொல்றாரு. இதை செய், இதை செய்யாது. இல்ல, இங்க நம்ம பேசுறது என்ன சொல்லலாம், நம்ம கிட்ட இருந்து உதாரணம் சொல்லலாம். நான் இந்த நேரம் பார்த்து கரெக்டா செஞ்சேன், அப்போ எனக்கு எல்லாம் கரெக்டா நடந்தது அப்படின்றத சொல்லலாம். அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். எங்க அடுத்தது படிங்க. நான் கேட்ட கேள்வியை நீங்க கவனிச்சீங்களா? பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். வயசுக்கு தகுந்த வயசான காலத்துல வயசுக்கு கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணிடணும். அது தள்ளி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே சார். இதைத்தான் ஔவையார் சொன்னாங்க. இதுதான் ஔவையார் சொன்னாங்க, பருவத்தே பயிர் செய். ஔவையார் சொன்னது. பொண்ணெல்லாம் கிடைக்குது, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க, எல்லாம் கிடைக்கிறாங்க. ஆனா நம்ம அதுக்கு ஒரு மனம் பொருந்துல சார். பொண்ணு கிடைக்கிறது, மனம் பொருந்து வரல சார். லிஸ்ட் வேற வச்சிருக்காங்க சார். அது இல்ல, அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு லிஸ்ட் வேற வச்சிருக்கேன். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இருக்கணும், அது இருக்கணும், ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கோம்ல. அந்த லிஸ்ட் தான் அங்க மேட்ச் ஆக மாட்டேது, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லியிருக்காரு. நீங்க கரெக்டான ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப முக்கியமான உதாரணம். இந்த நேரங்கள்ல அந்த நேரத்துல அது பண்ணல அப்படின்னா பலரை பாக்குறோம் நம்ம. பலர் வீட்டுல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாத கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குது. என்ன பண்றது, சில நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவுகள் தான் அந்த காலத்துக்கு டக்குன்னு அந்த காலத்துல எடுக்கணும். நான் பெரும்பாலும் டிசிஷன் எடுக்கிற பல விஷயங்கள்ல உடனே டிசிஷன் எடுக்க மாட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்களை டக்குன்னு டிசிஷன் எடுப்பேன். அது அந்த நேரத்துல அதை எடுத்துன்னு தோணும், அதை எடுத்துருவேன், டக்குன்னு எடுத்துருவேன். மேக்சிமம் மற்றதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி யோசித்து தான் எடுப்பேன். என்னோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப டிலேவா ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சில விஷயங்களை டக்குன்னு எடுத்துருவேன். அந்த மாதிரி சர்வீஸ் பண்றது சார். அதுதான், அதாவது எதிர்பார்க்காத டிசிஷன் எடுக்கிறோம். டிரான்ஸ்பர் பண்ணா கூட லீவ் போடு, அவ்வளவுதான். போய் ஜாயின் பண்றதால முடிவு பண்றதே இல்ல. 1.5 வருஷம் ஜாயின் பண்ணாம இருந்த காலம் எல்லாம் எனக்கு உண்டு. ஓட்டிங் போட்டதால போக முடியாது, போகல. போய் நாங்க மாட்டிக்க முடியாது. இன்னும் ஒரு பிரச்சனை வந்தது அரசியல்வாதிக்கு எனக்கும். 11 மணிக்கு பிரச்சனை, 3 மணிக்கு விஆர்எஸ் எழுதி கொடுத்தேன். எதிர்பார்க்காத ஒரு முடிவு. 1.5 வருஷம் 2 வருஷம் சர்வீஸ் இருந்தது. ஆல் ஃபார் குட், அவ்வளவுதான். ஆல் ஃபார் குட். அது வீட்டுக்கு எல்லாம் சொன்னாக்கா, என்ன இப்படி பண்ணிட்டு வந்தீங்களா, இன்னும் இருக்கிற டைம்ல ஏன் அவனுக்கு ஒரு அடுத்த ப்ரொமோஷன் வருமே, இல்ல ஒரு அடுத்த பே கமிஷன் வருமே, என்னன்னா சொன்னாங்க. டிசிஷன் எடுத்த அந்த நேரத்துல கடன் பொழுதுல எடுத்த முடிவு. எல்லாம் வரும் சார், எல்லாம் வரும். ஆனா நம்ம அங்க நிம்மதியா இருந்திருப்போமா? நம்ம நிம்மதியா இருந்திருப்போமா? சர்வீஸ்ல இருந்திருப்போமா? சர்வீஸ் பெனிஃபிட் வாங்கிருப்போமா? இல்ல, அது மட்டும் இல்ல, அது மட்டும் ஈவென்ட்ல நம்பி எதனா பண்ணிட்டு எவங்கிட்ட மாட்டி நான் நீங்க அப்பயே வந்திருக்கலாமேன்னு சொல்லும். இதே வாய்தான் சொல்லும், நீங்க அப்பயே வந்திருக்கலாம், நீங்க போய் திருப்பி கொஞ்சம் யோசிச்சிட்டீங்க அப்படின்ற இதே வாய்தான் நம்மள சொல்லும். அதெல்லாம் ஏன்னா நம்ம தவறு செய்யறவன் கிளீனா செய்வான், தவறு செய்யாத இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா நடுவுல மாற்றம் பாரு, இவன்லதான் ஈஸியா மாட்டி விட்டுருவாங்க. அது நமக்கு ரொம்ப கடினமான ஒரு செயல். அது நீங்க சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. சூப்பர், உண்மையிலேயே இல்ல அது சரியான டிசிஷன். பாப்போம் அடுத்த குரல். வாங்க புவனேஸ்வர் படிங்க.
திருப்பி போயிட்டாங்க. இல்லையா? சார், அவங்க காலத்துக்கு நேரம் நீங்க கொடுக்க மாட்டீங்க சார். காலம் அறிதல் காலம் வந்து நீங்க இல்ல அவங்க காலம் அறிய மாட்டாங்க. அதான் அருமையான குரல். அடுத்த குரல், அறிவினை சார், படிங்க சார். என்புலவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். இது உரிய என்னன்னா, கருவியுடன் காலம் அறிந்து செயலாற்றினால் செயற்கரிய செயல் எதுவும் இல்லை அப்படின்றது. ஏன் நான் மடமடன் படிச்சுட்டேன்னா இந்த குரல் எனக்கு மனப்பாடமா தெரியும். பல இடங்கள்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் இந்த குரல் சொல்றது. என்ன பண்ணுவேன்னா, டீச்சர்ஸுங்களுக்கு ட்ரைனிங் போனேன்னா, தமிழ் டீச்சர்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கை தூக்குவாங்க. ஆர்வமா கை தூட்டு நடுவுல பேசினே இருந்துட்டு, இது சொல்லும் போது அறிவினை என்ப உலகோ கருவியான் காலம் அறிந்து செய்யும், சரி இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. எல்லாரும் முழிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க, மாட்டினீங்களா அப்படின்னுவாங்க. அப்படின்னாங்க. அவர் சொல்ல, மாட்டினீங்களா இல்ல, அவங்க விஷயத்துல அவங்க தெளிவா இருப்பாங்க. நான் இந்த மாதிரி கேட்பேன்னு அவங்க வேற எதுனா குரல் கேட்டாங்கன்னு என்னால சொல்ல தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அப்படின்னு நானு. இது என்னன்னா காலம் அறிந்து, அதாவது அந்தந்த அதாவது கருவியோட செய்யணும்ன்றாரு. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த காலகட்டத்தோட உரிய கருவி, அந்த கருவியோட செய்யும் போது உங்களுக்கு எந்த ஒரு செயலும் சிறப்பா செய்யும் அப்படின்றது தான். அதாவது நாம வாழ்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கருவிகளை நாம பயன்படுத்த வேண்டும்ன்றதுதான் இந்த குரல் சொல்லும். தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தில் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. அந்த இது விஷயம். இது சிம்பிளா நம்ம என்ன சொல்றதுன்னா, அப்டேட் யுவர் செல்ஃப், இல்லைன்னா அதர்வைஸ் யூஆர் அவுடேட்டட் அப்படின்றது தான். நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோமா அந்த கருவிகள்ன்றது. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கருவின்றது மிஷினா இருந்திருக்கலாம், இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டா இருக்கலாம், நாளைக்கு வேற எதுனா இருக்கலாம். அங்க இருக்கிற அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம் அப்படின்றதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் இதை சொல்லுவேன் மோஸ்ட்லி. அதனால எனக்கு தெரிஞ்சதுனால இது விளக்கமும் கரெக்டா சொல்லிட்டேன். வேற யாருன்னா சொல்லலாம் இந்த குரலுக்கு விளக்கம். இதுக்கு ஆமையதான் சொல்றாங்க. இந்த குரலுக்கான இது ஆமைய சொல்றாங்க. ஆமை கரெக்டா அந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்துல கரெக்டா கடல்ல இருந்து வெளியில மணற்பரப்புல குஞ்சு போட்டு முட்டையை போட்டுட்டு தண்ணிக்குள்ள போயிடுவான். அது ஏன்னாக்கா அந்த நேரத்துல பௌர்ணமி அமாவாசை நேரத்துல அலைகள் நிறைய வருமா. அது முட்டை போட்ட உடனே அந்த அலைகள் அந்த மண்ணெல்லாம் ஈரம் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் கழிச்சு அலைகள் கம்மியாயிடும். அப்ப அதோட பீரியட் எல்லாம் நல்லா அந்த முட்டைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி 1 மாசம் கழிச்சு திருப்பி அந்த அலைகள் வரும்போது திருப்பி அந்த தண்ணியை நிறைக்குமா. அப்ப அந்த குஞ்சுகள் பொறிச்சு இருக்குது இல்லையா, அது கரெக்டா அதை ஆமைகளை திருப்பி தண்ணிக்குள்ள இழுத்துன்னு போயிடும். இதுதான் அது கரெக்டான ஒரு உதாரணமா சொல்றாங்க. இந்த குரலுக்கு இதை உதாரணமா சொல்றாங்க. அருமை 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 அருமை. சூப்பர் 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 சூப்பர். நான் என்னமோ ஆமைன்னு சொல்லும் போது வேற ஒருத்தன் ஆமை கருத்திட்டாங்க, நான் அதுக்கு போயிட்டேன். அதாவது உண்மையிலே ஆமைக்கறி நல்லா இருக்குமா சார்? உண்மையிலே ஆமைக்கறி நல்லா இருக்குமா சார்? தெரியாது சார், தெரியாது. அது சாப்பிடுவாங்களான்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு மூட நம்பிக்கைய சவுதியில நான் பார்த்தா உடைச்சிருக்காங்க. ஆமை ஆமையே வளர்ப்பாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய மால்ல பில்லருக்கு கீழே ஆமையை வளர்ப்பாங்க. பாத்தீங்களா சார்? ஆமா, நாங்க பாத்துருக்கோம் ஆமை வளர்க்கறோம். அதாவது நம்ம ஆளுங்க அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதனா சொல்லி வச்சிருது. எவனுக்குன்னா எதனா ஒண்ணு நடந்திருக்கும், அதை வச்சு உடனே சொல்லி வச்சிருது. நம்ம ஆளுங்க அதை தொடர்ந்து இது பண்றது, அதுதான் விஷயம். வேற ஒரு பழமொழி இருக்கா சார்? ஆமை புகுந்த விட அமில புகுந்த விட உருப்படாதுன்னு சார். ஆமையை வளர்ப்பாங்க வீட்டுல. இது ஒரு பழமொழி இருக்கு. ஆமா சார், ஆமையை வளர்க்குறவங்க இருக்காங்க சார். நம்ம சவுதி எல்லாம் மிடில் ஈஸ்ட் எல்லாம் வளர்க்குறாங்க சார், வீட்டுல வளர்க்குறாங்க. நல்ல இடத்துல அது ஒரு மூட நம்பிக்கையா இல்ல? இது அதுக்கு தமிழ் அறிஞர்கள் சொல்ற விளக்கலன்னா, கல்லாமை, இல்லாமை, பொல்லாமை, பொறாமை, இந்த ஆமை இருக்கிற வீடுதான் உருப்படாது அப்படின்னு அது தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க. அதான் அந்த ஆமை தான் தவிர இந்த ஆமை கிடையாது. கல்லாமை, பொறாமை அதுன்னு சொல்லுவாங்க. அதான் சார். வாங்க. கிங்டத்துல இது ரொம்ப விசேஷமான ஒரு பண்பு இல்லையா? இந்த பெங்குயினும் அப்படித்தான் சொல்றாங்க. பெங்குயின் போட்டுட்டு
பேருந்து அந்த கொஞ்ச காலத்துக்கு அது அது இந்த தகப்பனோ அந்த பெண் குயின் தான் பாதுகாக்கிறேன்னு இங்க படிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்ல, அது வந்து விலங்கு வந்து ஒரு நாளும் வந்து மனித இனத்தான் அதுல ரொம்ப பிளவுடுது இல்லையா? பிள்ளைகளை பாக்குறது இல்ல. ஆனா விலங்குகள் எல்லாம் பெர்ஃபெக்டா செய்யுது. ஏதோ ஒன்று ரெண்டு தப்பா பண்ணலாம். ஆனா பொதுவா சொல்ல போனா எல்லாம் பெர்ஃபெக்டா தான். அது இந்த 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 பறவை கூட இந்த பிறக்க கொஞ்சம் முளைக்கு மட்டும் வந்துதான் வந்து கொத்தி கொண்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தள்ளி விட்டுரும் இல்லையா? கூட்டுல இருந்தே தள்ளி விட்டுரும். இந்த பாட்டுல பேருன்னு சொல்லி எல்லா விலங்குகளும் அது ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தான் கூட வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீ யாரோ நானும் யாரோ தாங்க. பூனை தன் குட்டிகளை கூட்டு போய் இறைய தேட சொல்லி கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தூக்கி விட்டுரும், அவ்வளவுதான், அது போயிடும். அது விலங்குகள் எல்லாம் வந்து நல்ல அருமையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பாதுகாக்கும். இதுல நாம மட்டும்தான் எப்பயுமே நம்ம கூடவே நிறுத்திக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது சொந்த முயற்சியில அவங்கள உழைக்க விடாத பண்றதுதான் அது. அந்த இது நம்ம சப்போர்ட் பண்ணணும். நமக்கு அது என்னவோ ஒரு மனப்பான்மை நம்ம ஆளுங்களுக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் உழைப்பாங்களோ உழைக்க மாட்டாங்களோன்ற டவுட் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொத்து சேர்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு வருஷம் நம்ம அடுத்து வர வாரிசு 7 தலைமுறைக்கு நான் சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவான். 7 தலைமுறைக்கு எதுக்குடா சொத்து வச்சுக்கிற? உனக்கு உழைக்கிறதுக்கு திறமை இருந்த மாதிரி உன் பிள்ளைக்கு உழைக்கிறதுக்கு நீ திறமையை சொல்லி கொடுக்கணும்ன்ற அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளை உங்களை விட அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா நாம சேர்த்து வச்ச சொத்தை வந்து நாம வந்து அனுபவிச்சுட்டு போனோன்ற இருக்கும். பலர் நல்லா விழுந்து சம்பாதிப்பாங்க. ஆனா அனுபவிச்சது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னுடைய பேரை கெடுக்காதேன்னு பல பேருக்கு ரொம்ப வாரம் இல்லையா? ஆமா, அதுவும் இருக்கு சார். நீங்க சேர்த்து வச்சுட்டு நம்ம சொத்து சேர்த்து வச்சுட்டு பிள்ளைக்கு உழைக்க கத்து கொடுக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான், இருக்கிறது எப்படி செலவு பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், அவனுக்கு உழைப்புன்ற அந்த மைண்ட் செட்டே கிடையாது. அப்போ வந்து அவனுக்கு செலவு பண்றதோ அது இருக்கிறத போய் ஊதாரித்தனமா சுத்துறதுன்றதும் அவனுக்கு இருக்கும். அப்போ வந்து அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். இது நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தெரியாது அவனுக்கு. அடுத்து வர தலைமுறைக்கு அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்குது. இதுல ஐயா வணக்கம். என்ன சேர்த்து வைக்கான்னு கேட்பாங்க சார். வாங்க சார், ஆளே வருங்க சார், வாங்க. இதுல சிறந்தது வந்து விலங்கினம் தான் சார். சிறந்தவை, மிகச்சிறந்தவை, இயற்கையை சார்ந்த புள்ளினமும் விலங்கினமும் மிகச்சிறந்தது. எதற்கும் உதவி செய்யாது. எந்த புள்ளினமும் சரி விலங்கினமும் சரி உதவி செய்யாது. அது அவங்க இறையை அவங்க தேடிக்கணும். அவங்க கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ கத்துக்கணும். அந்த மனித இனம் மட்டும்தான் சேமிப்பு கிடங்களை மூழ்கிறாங்க. அது கரெக்ட். ஆனா வந்து விலங்கினம் உதவி செய்யாது இல்ல, முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டது. எப்படி உணவு எடுக்கணும், எப்படி சாப்பிடணும், உனக்கு நான் எப்படி கொடுக்குறேன், அப்ப நீ உன் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கணும். உலகத்திலே ஒரு பறவை வந்து மனிதனோட சேர்ந்த பறவை. அதுதான் வந்து எல்லா பறவைகளும் குஞ்சுகளுக்கு ஊட்டி வளர்க்கும். அந்த பறவை மட்டும் ஊட்டி வளர்க்காது. உணவை எப்படி தேடணும், எப்படி எடுத்துக்கணும்ன்றது கற்றுக் கொடுக்கும். அது வீட்டில் வளர்க்கிற கோழி. ஒரு காலமும் அது குஞ்சுகளுக்கு ஊட்டாது. சாப்பிடுற மாதிரி அதுங்க நடித்து காட்டும். இப்படிதான் பொறுக்கி எடுக்கணும், இப்படிதான் சாப்பிடணும்னு செய்து ஒண்ணுமே சாப்பிடாது. இது குத்தி அதுக்கு முன்னால கூட போடுமோ தவிர அது ஊட்டி வளர்க்க பறவை ஒரே ஒரு பறவை. அதனால மனிதன் அது கூட சேர்த்துக்கிட்டான். காலையில எழுப்பி விடுறது, நேரத்தை சொல்றது, ஊட்டி வளர்க்கறத பார்த்து கத்துக்கணும்னு ஒருத்தருக்கு தர்மம் செய்யறது கூட ஐயா ஒரு கால சூழ்நிலை குழந்தைகிட்ட கொடுத்து அந்த பெரியவர்கிட்ட கொடு, அந்த யாசிக்கிட்ட கொடுன்னு கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு, நாம பிள்ளைக்கு அதை கத்து கொடுக்கணும். நம்ம சேர்க்கறதுல வந்து ஒரு 4 நாள் ₹1 5 ரூபாய் கொடுக்கணும்ன்றதை எங்க அப்பா சொல்லி கொடுத்தாருன்றதுதான். இல்ல இவங்களே கொடுத்துட்டு போலாம் தர்மத்தையும் அந்த உதவி கேட்கறவங்களுக்கும். குழந்தைங்களாண்ட கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா எங்க அப்பா எனக்கு தாத்தா சொல்லி கொடுத்தாரு, அப்பா சொல்லி கொடுத்தாரு, அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்றது தொடர்ந்து வரணும், மனித வாழ்க்கையில வரணும். ஆனா இதுல நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஆளுங்க பெரும்பாலும் வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்து இதை கொடுக்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்களோட நம்பிக்கை என்னன்னா, அந்த புண்ணியம் என் குழந்தைக்கு போய் சேரட்டும், இதுதான். ஆனா வந்து மறைமுகமா அது உண்மை கிடையாது. இத வந்து மறைமுகமா நீ உதவி செய்யன்றத சொல்லி கொடுக்கறது தான். அந்த எண்ணம் மக்களுக்கு உள்ள இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா வந்து நான் செய்யற வேண்டிய புண்ணியம், அந்த புண்ணியம் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரட்டோன்ற அந்த காரணத்துக்கு தான் குழந்தைகிட்ட கொடுத்து போய் நீ போய் கொடுத்தோம் அப்படின்றது. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா இது நல்ல பழக்கத்தை நாம வேற ஒரு விதமா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். போய் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்தா உதவி செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து இது குழந்தை வளர்ந்த பிறகு தான் குழந்தை
கொடுக்கும். அப்போ அந்த பழக்கம் வந்துருது இல்ல, அந்த உதவி செய்யணுன்ற மனப்பான்மை வந்தது இல்ல. கருத்து என்னவோனா நீ உள்ள வச்சுக்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது உண்மை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து Facebookல இங்க உதவி செஞ்சேன் அங்க உதவி செஞ்சேன் நிறைய பேர் போடுறாங்க. ஒரு பக்கம் ஏன்டா இவன் பப்ளிசிட்டி பண்றான்றது இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவன் செய்யறத பார்த்து 10 பேர் செய்யறான். யாருமே இவங்க செய்யறத பார்த்து 10 பேர் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். இப்போ பப்ளிசிட்டி வருதோ இல்லையோ, ஆனா பல பேருக்கு உதவி கிடைக்குது. அந்த இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. பார்ப்போம் சார். படிக்கட்டா? படிங்க. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். ஒரு தொழிலை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து செய்தால் இந்த உலகத்தையே அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது கைகூடும் அப்படின்னு பொருள் சொல்றாங்க சார். புரியுது. இது என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது சார். என்ன சொல்லுங்க, எதனா ஒரு உதாரணம் சொல்லுங்க. உதாரணம், இப்ப யாராவது நீட் ஆஃப் சம்திங், இன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத அந்த காலம் கருதி அவங்களுக்கு அதை செஞ்சோம்னா உதவி செய்யுது இல்ல, இங்க வேற சொல்றாரு அவரு. உரிய காலத்தையும் இடத்தையும் அறிந்து செயல்பட்டால், நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கோல் அச்சீவிங் கூட சொல்லலாம். கோல் செட்டிங், கோல் அச்சீவிங் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஏரியில எல்லாம் இடம் லேண்ட் வாங்கி அங்க வீடு கட்டினீங்கன்னா மழை வந்தா தண்ணி நிக்கும். ஆமா சார், அதான் எல்லாரும் பண்றாங்க. எந்த இடத்துல போய் வாங்கணும், நம்ம வாங்குற இடம் சரியான இடமா, அதை இடம் அறியுது. ரமேஷ் சார் சொன்ன மாதிரி மாவு விற்க போன இது பொருந்தும் ஐயா. இது வந்து காலம் அறியாமல் செய்தாங்கன்னா அந்த வியாபாரங்கள், அந்த சரிவுகள், அந்த சூழல் அறியாமல் செய்கிறது எல்லாத்துக்குமே இழக்கும் என்றது ரமேஷ் ஐயா சொன்னார்களே. உப்பு விற்கதும் மாவு விற்பதும் அது இந்த இடத்துக்கும் பொருந்தும் ஐயா. உண்மை. ஆக்சுவலா இப்ப கட்டுமானம் கட்டுறது, நம்ம மழை காலத்துல கட்டு வேலை நடக்குமா? நடக்காது. மழை காலத்துல கட்டு வேலை நடக்காது, போட முடியாது. அந்த நேரத்துல போட்டோம்னா நமக்கு வேஸ்ட் தான் ஆகும். அப்ப நம்ம அது பார்த்துதான் செய்யணும். அதே மாதிரி விவசாயம் பண்றது கூட நம்ம வந்து மழை காலத்துல போய் விவசாயம் பண்ண முடியுமா? முடியாது. அது பார்த்து அது எந்த நேரத்துல விதைச்சா எந்த நேரத்துல வளரும், எந்த நேரத்துல கதிர இருக்கணும், அது மழை வரதுக்கு முன்னாடி நம்ம கதிர இருக்கணும்ன்ற அந்த ஒண்ணு இது இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுதான் அவரு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யறோம்னா கூட எந்த இடத்துல போய் வேலை செய்யறோம், அப்ப அந்த இடம் நமக்கு பொருத்தமா, இந்த இடத்துல வேலை செய்யும் போது நமக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதா? ஒரு சில கம்பெனில நைட் டியூட்டியே கொடுத்துட்டு இருப்பாங்க, நைட் டியூட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப போய் நம்ம நைட் டியூட்டி செஞ்சா நைட் கண்ணு முழிக்கிறது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா? இந்த வேலை செய்யறதுனால நமக்கு எந்த இது செட் ஆகுமா? இது நமக்கு தெரியுமா? அப்ப பல செயல்கள் நம்ம வந்து கண்ணோக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுதான் நம்ம வேவ் லென்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம செஞ்சாதான் நல்லது. இது வேவலென்த் எல்லாம் கிடையாது. இவர் வேவலென்த்னா சொல்லல. வேவலென்த் எல்லாம் யாரும் அந்த காலத்துல அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. நீங்க செய்யற இடம் உங்களுக்கு பொருத்தமானதா, நீங்க செய்யக்கூடிய செயல் என் நல்ல நேரத்துல, அதாவது ராவகாலத்துல செஞ்சீங்களா எமர்கண்டத்துல செஞ்சீங்களா கிடையாது. அதாவது காலம், அதாவது அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு இடத்துல போய் விதைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வளருமா, பயிர் வளருமா? மலையில போய் பயிர் விதைக்க முடியுமா? அதே மாதிரிதான் இப்போ சில விஷயங்கள் வந்து சில இடத்துலதான் செய்ய முடியும். இப்போ மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க, எல்லா இடத்துலயும் மணல் தோண்டி உள்ள போய் பண்ண முடியாது. சில இடங்கள்ல பொருந்து அது உள்ள நம்ம மண்ணு தோண்டி உள்ள போறது சபர்பன் ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து மெட்ரோ ரயில் வந்து உள்ள பூமிக்கு அடியில போறது வந்து எல்லா இடத்துலயும் போடுவோம். அதுக்கு ரிசர்ச் பண்றாங்க, எந்த இடத்துல தோண்டினா சரியா வரும், எந்த இடத்துல தோண்டினா பிரச்சனை வராது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ நம்ம வீடு கட்டுறது, ஊட்டியில போய் வீடு கட்டுறோம், மலைங்கெல்லாம் இது பண்றோம், அங்க மண் சரிவு எல்லாம் வருது. அந்த மண் சரிவு எல்லாம் வர்றதுக்காக நம்ம போய் அங்க போய் எல்லாத்தையும் வீடு கட்டிட்டு இருந்தா சரியா இருக்குமா? அதுவும் சரி வராதுல்ல. அப்ப எத்தனை விஷயங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு வீடு கட்டுறது இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, நம்ம எத்தனை செய்திகள் பார்க்க வேண்டியது, எத்தனை நிலைகளை அறைய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இது பண்ணிதான். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம், இது ஒரு கதையா எடுத்துக்கோங்க, நீங்க அதுக்குள்ள போக வேணாம். திரௌபதி வந்து துயில் உரியும் போது காலம் சரியான காலத்துல கண்ணன் உதவி செஞ்சாரு.
சரியான இடம் அது. அந்த இடத்தை ரெண்டுத்துக்கும் பொருந்தும் அந்த இடம், அந்த நேரமும் அந்த நேரம், அந்த சபையில அந்த காப்பாத்தா இருப்பாருங்க. அதுதான் இது சரியான உதாரணம் நான் சொல்றேன். அதாவது காலமும் அந்த சரியான காலம், அந்த இடமும் அந்த சரியான இடம். அந்த இடத்துல அவங்க அந்த நேரத்துல அவங்க உதவி பண்ணலன்னா அவங்க நிலைமை வேற மாதிரியா இருக்கும். அந்த காலத்துல உதவி செய்யலனாலும் அது நிலைமை வேற மாதிரி இருக்கும். அது ஒரு சிறந்த உதாரணமா நான் சொல்றேன். அது ஒரு கதையா அது மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய முக்கியமானது. அந்த கால மருந்து என்ன நோய் கண்டறிந்து உடனே அதுக்கு மருத்துவம் பார்க்கறது, விபத்து 2 நாள் தள்ளி வச்சுட்டு கால் உடைந்தவருக்கு வைத்தியம் பார்ப்பதும், நேரத்தை கடத்துவதும், விமானம் பிடிப்பவர் அந்த நேரத்தை விமானம் பிடிக்காத விட்டுட்டு அப்புறம் 1000 முயற்சி பண்ணுவதும், அந்த காலம், அந்த சூழல், அந்த காலம், அந்த பருவம், அந்த நேரம், அந்த ஒரு நொடி ஓட்டப்பந்தயத்தில் வேறுவர் ஒரு மைக்ரோ நொடியில் வெற்றி பெறுகிறார். அது காலம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம தயங்கி இருந்தாருன்னா அவருக்கு முதலாவதாக தொட முடியாது. அது காலம். அந்த ஒரு மைக்ரோ நொடியை கூட கணக்கிடணும். இதுல ஆக்சுவலா ஒரு உதாரணம், மெடிக்கல் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த டாக்டர் வந்து, அதாவது ஒருத்தருக்கு வந்து அப்பெண்டிசஸ் ஆபரேஷன் பண்ணணும். டாக்டர் சொல்றாரு இம்மீடியட்டா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோசியக்காரன் சொன்னா இன்னைக்கு பண்ணக்கூடாது, 4 நாள் கழிச்சு பண்ணு அப்படின்ட்டான். 2 நாள் கழிச்சு பண்ணு, நல்ல நாள் பார்த்து கொடுக்குறான் அவன். நீ அன்னைக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கல, டாக்டர் சொல்றத கேட்கவே இல்லை. அந்த பொண்ணு செத்து போச்சு. அப்போ எது அவசியம், எது அர்ஜென்ட், அந்த நேரத்துல ஜோசியக்காரனை பார்க்க முடியுமா? ஐயா, ஒரே ஒரு இது, உலகத்துல வந்து விபத்துல நடக்கிறவங்க மொத்த பேரும் கால் உடைஞ்சது, இடுப்பு உடைஞ்சது, தலை உடைஞ்சது, ராகு காலம், யமகண்டம் இருங்க உள்ள அட்மிஷன் போடுறேன், ராகு காலம் இருக்குன்னு சொல்றது கிடையாது. ஆனா ஒருவர் இறந்து விட்டால் எடுப்பதற்கு கூட ராகு காலத்தை யமகண்டத்தை இன்ன வரை பயன்படுத்துறாங்க. ஆனா மருத்துவமனைக்குல ஆபரேஷன், கால் உடைஞ்சவரை, இடுப்பு உடைஞ்சவரை பிழைக்கிறத டாக்டர் ஆபரேஷன் தொடங்காதீங்க என்று அதிகபட்சம் சொல்றது கிடையாது. ஏன்னா உயிரை காப்பாத்தி ஆகணும். பயம் இருக்குல்ல, பயம், அந்த நேரம் பயம், உயிர் பயம் இருக்கிறது. ஆனா இறந்துட்ட பிறகு ஏளனமா ராகு காலம் முடியட்டும், யமகண்டம் முடியட்டும், இதை முடியட்டும், அதை முடியட்டும்ன்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாதோ தெரியுமோ, ராகு காலம் யமகண்ட நேரத்தெல்லாம் எத்தனை பிளைட் எடுக்கிறான். ஒரு பைலட்டு யோசித்தான்னா பறக்குமா பிளைட் பறக்குமா, இல்ல பேசஞ்சர் இல்ல ராகு காலத்துல இருக்கா, நான் போய் அதுல போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்க முடியுமா? காசு கம்மி தான் போயிடும்ல. இல்ல அதான் நீங்க ஐயா சொன்ன மாதிரி ராகு காலம் வச்சுப்பா கீழே இறக்கல இருப்பான்னா முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் யமகண்டம் வந்துரும்ல. ராகு காலம் வந்து மூட நம்பிக்கையின் உச்சக்கட்டம் சார். அது எதுக்குமே பொருந்தாது. இந்த ஞானவண்டு சொல்றது அடுத்த குறளுக்கு வருது. ஞானவண்டு வந்து என்னத்த சொல்றாரு இதுல ஆங்கிலத்திலயும் போட்டு புத்தகத்துல, அது யூனிவர்ஸ் என்று போட்டுக்கிறாங்க, பியாண்ட் த வேர்ல்ட். ஆனா திருவள்ளுவர் அதை யூனிவர்ஸ் பியாண்ட் வேர்ல்ட் என்று கருதி இருப்பார தெரியல. ஞானம் வந்து அடுத்த குறளையும் வருது. அதையும் படிச்சுட்டு திரும்ப வருது, அடுத்ததுலயும் வருது. அடுத்த குறளையும் படிச்சுட்டு அறிவு கூர்மை சார். அது ஞானம்னா அறிவுதான். ஞானம்னா அறிவு. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுறது சார். அதான் சாதுரியம். சாதுரியம் கரெக்டான வார்த்தை. சாதுரியம் கரெக்ட். சரிதான். சாதுரியம் நுட்பம் ஆக சிறந்தது. அடுத்து படிக்கலாம். அடுத்த குறள். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த உலகத்தையே அடைய நினைப்பவர்கள் அதை பற்றி நினைத்து கலங்காமல் தக்க காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அந்த நேரத்தில் சென்றால் ஜெயிக்க முடியும் சொல்றார். உண்மை இல்லையா? காலத்துக்கும் இடத்துக்கும் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே, அதாவது எல்லா ஆக்ஷனுமே உடனே எடுத்துடக்கூடாதுன்றதுதான் இது. சில நேரங்கள்ல பலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் இமீடியட்டா முடிச்சாகணும்னு பலர் நிற்போம். ஆனா எல்லாத்தையும் இமீடியட்டா முடிக்க முடியாது. அதுக்கு உரிய காலம் இருக்கு. அந்தந்த காலத்துலதான் அதை செய்யணும். அததான் சொல்றாரு இந்த இடத்துல. நாம அதை செய்யறோமான்றதுதான் முக்கியம். டெசிஷன் மேக்கிங் தான், டோட்டலா டெசிஷன் மேக்கிங். அந்த டைமிங்ல கரெக்டா பார்க்கணும் அப்படின்றதுதான் சொல்றாரு. உலகத்தை கொல்ல கருதி அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி
பொறுத்திருப்பர். கொக்கு கொக்கு மீனுக்காக காத்திருந்தது தான் கதை. அது வந்து கடைசி 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 திருக்குறள்ல குறள்ல அதை வருது சொல்றாரு. வருது வருது திருக்குறள்ல அததான் சொல்றாரு. குறள்ல வருது. காத்திருக்கணும். இது இது என்ன சொல்லுது நமக்கு நமக்கு என்ன சொல்லுது? காரணம் என்னன்னு என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் உடனே உடனே செஞ்சிடாதீங்க. எதை உடனே செய்யணுமோ அதை உடனே செஞ்சிருங்க. எதை காலம் தள்ளி செய்யணுமோ அதை காலம் தள்ளி செய்யுங்க. எதுக்கு பொறுத்துன்னு இருக்குமோ பொறுத்துன்னு இருக்கலாம். எதுக்கு பொறுக்க கூடாது பொறுக்க கூடாது அதுக்கு வந்து உடனே எடுத்தான் கவிழ்த்தான் செஞ்சிடாத, பொறுமையா செய்யும். அது எல்லாத்துக்கும் கிடையாது. சில விஷயங்கள் பாஸ்டாவும் செஞ்சாகணும். இன்னைக்கு செய்யலைன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர் 5 மணிக்கு கொடுக்குறான்னா நம்ம போய் வாங்காது வந்து நாளைக்கு வந்தா செலவாயிடுச்சுன்னு சொல்லுவான். காலையில வாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் 5 மணிக்குன்னு சொல்லிட்டான் ஒருத்தன். 4 மணிக்கு வாங்க நான் போயிடுவேன் அப்படின்னா 4 மணிக்கு போய் ஆகணும். போகல அப்படின்னா 8 மணிக்கு போனோம்னா போயிடுச்சு. அப்போ அதுக்குரிய முக்கியத்துவம் பொருளை பொறுத்தோ நம்ம இது பொறுத்தோ இருக்குது. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் டிசிஷன் எடுக்கணும்ன்றது. அதான் முதல்ல சொல்லிட்டாங்களே சார், முதல் குறள்லயே தான் எந்த நேரத்துல எது செய்யணுமோ இடத்தையும் பொருட்டு நம்மளாம் செய்யறோமா? இல்ல கேள்வி என்னடா அதுதான். நம்மளாம் செய்யறோமா? செய்யறது நான் செய்யறது இல்ல, செய்யணும். அதுதான் மெயின். அதுதான் இங்க சொல்ல வேண்டிய கருத்து. அடுத்த குறள் போயிடலாமா? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுதக தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் மிகுதியாக உடையவன் அடங்கி இருப்பது சண்டை போடும் ஆட்டுக்கடா தாக்குவதற்குரிய வேகத்தை பெறுவதற்காக பின்னாலே செல்வதை போன்றது. பின்னங்கால் வந்து வாங்கி, அதாவது ஒரு வேகம் வேணும்ன்றதுக்கு அது என்ன பண்ணும், கொஞ்சம் பின்னாடி போகும். முட்டுனா பின்னாடி போய் முட்டுனா கொஞ்சம் பின்னாடி போனாதான் அந்த ஃபோர்ஸ் வரும் அப்படின்ற அந்த இது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு அந்த காலம் இடம் ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துக்கணும்ன்றதுதான் சொல்றாரு. புலி பதுங்குவது பாயத்து சொல்லன்னு சொல்லிட்டேன். புலி பதுங்குவது பாயத்து தான் சொல்லணும். கார் எடுக்கும் போது கூட பின்னாடி போயிட்டு தான் சார் முன்னாடி வருது. எது? போயிட்டு முன்னாடி வரும்ல சம்டைம்ஸ் கார் எல்லாம். அது வந்து நீங்க டிரைவரை கேளுங்க, இன்னொரு முறை யாரும் போது கேளுங்க டிரைவரை, எதுக்கு பின்னாடி போயிட்டு முன்னாடி வரீங்கன்னு கேளுங்க. புரியுதுங்களா? உடனே திருவள்ளுவர் சொன்னாருன்னா அவர் சொல்லிட்டாருன்னா அவன் கை தட்டுங்க. இது வந்து திருவள்ளுவர் வந்து எழுதினது வந்து அரசர்களுக்காக மட்டும்தான் எழுதினாருன்ற ஒரு கண்ணோட்டத்துல நான் இதை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிவகாமியின் சபதம் வந்து கல்கி எழுதியிருப்பாரு. அதுல வந்து மகேந்திரவர்ம பல்லவர் வந்து அவரை வந்து சாளுக்கிய மன்னன் புலிகேசி வந்து அந்த நாட்டை காஞ்சி நாட்டுக்கு படையெடுத்து வருவாங்க. ஆனா அவர் வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே இவர் கோட்டை சுவரை ஃபுல்லாத்தையும் மூடிக்கிட்டு உள்ளவே இருப்பாங்க. ஒருத்தர் கூட வெளியில வர மாட்டாங்க. ஃபுல் கோட்டையை இழுத்து மூடிட்டு சொல்லுவாரு. சாளுக்கிய மன்னன் வந்து வெளியவே அப்படியே படைகளோட அப்படியே இருப்பாங்க. அப்ப வந்து எல்லாரும் கேட்பாங்க, அவன் சாளுக்கிய மன்னன் வந்து படையெடுக்க வந்துட்டாரு, நீங்க எதுக்கு போய் போர் புரியல அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இவர் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுக்கறது. அந்த போருக்கான ஆயத்தங்கள் எல்லாம் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் வந்து அவங்களோட பையன் நரசிம்மவர்ம பல்லவர்கிட்ட சொல்லுவாரு, நான் ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சாளுக்கிய மன்னன் வந்து நேரம் தெரியாம வந்துட்டு கோட்டை வெளியவே இருந்து அவன் வந்து இருந்த அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் அவங்க கொண்டு வந்த ஃபுட் எல்லாம் பத்தாம போயிடும். அந்த காலமா வந்து வெயில் காலம், அது எல்லாமே வந்து அந்த நாட்டிலேயே வந்து பஞ்சமாயிடும். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற உணவு தானியங்களும் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்துல கரெக்டா பார்த்து இவர் என்ன பண்ணுவாரு, மகேந்திரவர்ம பல்லவர் வந்து அந்த சோல்ஜர் எல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற நேரம் பார்த்து கோட்டை கதவை திறந்து சாளுக்கிய மன்னனை வந்து ஃபைட் பண்ணி தோக்கடிச்சு வெளியில அமிச்சு தெத்தி விட்டுதா மாதிரிதான் அந்த புலிகேசியை வந்து மகேந்திரவர்ம பல்லவர் வந்து அமிச்சா மாதிரிதான் அவர் எழுதியிருப்பாரு. இந்த அரசர்களுக்கு பொருந்தும் அப்படின்றதால நான் இத வந்து சொன்னேன். நல்ல உதாரணம், ஒரு மிக சிறந்த உதாரணம். இது வந்து உண்மையாவே சிவகாமியின் சபதத்துல கல்கி எழுதியிருக்கிறாரு. நல்ல சரியான உதாரணம். இந்த வெறித்தனத்தாலதான் அந்த புலிகேசி என்ன பண்ணுவாரு, ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து சிவகாமியை தூக்கின்னு போயிடுவாரு. அதுக்காக அவரோட பையன் படையெடுத்து போவாரு. இந்த மாலதி மேடம் சொன்ன எக்ஸாம்பிள் ஈவன் 484 485 கூட பொருந்தும்ல சார்? இது முழுதுமே எல்லாத்துக்குமே பொருந்தும். முழுதுமே பொருந்தும். சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? சார் உட்கார போயிட்டார். வரேன். ஓகே, நீங்க படிக்கிறதுனா
மேல இருந்ததுன்னா பாருங்க, இல்ல அடுத்தது இல்ல வேற டிவைட் ஆயிடும், கொஞ்சம் டிவைட் ஆயிட்டேன், கொஞ்சம் படிக்கலாம், கொஞ்சம் டிவைட் ஆயிடுச்சு. 87 படிக்குமா? 487 படிங்க. பொல்லென ஆங்கே புறம் புறம்பெயரார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். பொல்லென ஆங்கே புறம்பேரர் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். ஒள்ளியவர்னா அறிவுடைய அரசரா? ஓகே. ஒள்ளியவர்னா அறிவுடைய அரசர். அங்கே பொல்லம் பார்த்து புறம்பெயர்ப்பார் பகைவர் மிகை செய்து பொழுதை விரைவாக அறவாற்றி புறத்து செல்வார் அப்படின்றதுதான் கொடுத்திருக்காரு. அதாவது இப்ப சொன்ன மாலதி சொன்ன உதாரணம் தான் இங்க. உள்வேற்பர் தாம் அவரை வெல்வதற்கு அந்த காலத்தை கருதி கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்ப சரியான இது மாலதி சொன்ன குரல் அந்த விளக்கம் அந்த மன்னரோட பல்லவரோட இது இதுக்கு பொருந்தும். அருமையான ஒரு இதுதான். அதான் அவங்க அவங்களோட மனசை நிதானமா கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காலம் பார்த்து அதை செயல்படுத்தும். அதாவது ஒரு பகையை வீழ்த்தணும் அப்படின்றது வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் கோபம் இருந்தா கூட அதனை வெளிப்படுத்தாது இருக்கும். வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டையும் எப்போ பொருந்தி வருதோ அப்போ நீ வெளிப்படுத்தினா அதுதான் அறிவுடையர் செய்யறது. எல்லாருமே நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம கண்ணாமன்னு தீட்டிட்டோம், அவன் சைலண்டா போயிட்டான். அப்படி இல்ல, அவன் சைலண்டா போல, அவனுடைய கோபத்தெல்லாம் அடக்கி வச்சுன்னு போயிட்டு உனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ திருப்பி அடிப்பான். இதுதான் அவர் சொல்றாரு. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம அடிக்கணும். பலர் சொல்லுவாங்க, இது உன்னோட டர்ன், என்னோட டர்ன் வரும்போது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் காமிக்க மாட்டாங்க ஒரு சிலர். அந்த விஷயம் தான் கப்பல் தடுமாறிட்டு இருந்தது. அந்த செஷன் முடியவே இங்க ஓடியாச்சு. வாங்க வாங்க சேவா, வாங்க வாங்க. குரு கூப்பிட்டு இல்ல, குரு உங்களை கூப்பிட்டு வந்தாரான்னு தெரியல. எனக்கு தெரியாது, நான் வந்துட்டேன். அதுதான். ஓகே, வாங்க நடராஜ் சார், வாங்க. கொண்டாலும் அதை வழியில காட்ட வேண்டாம் அவன் சொல்றான் இல்லையா? சினம் கொண்டாலும் காட்டாம. ஆமா, கோவத்தை வெளியில நாய் ஏன் குறைச்சிட்டு கடிக்குது? தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு. அது வெளியாண்டு எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்போதும் குறைச்சிட்டு தான் கடிக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாயை பொறுத்தது ஓடுறானா நிக்கிறானா அதுக்கு தெரியும் எப்படி கரெக்டா அது ஆக்ஷன் எடுக்கும். அது ஆமா ஆமா, சிலது குறைக்காமலும் கிடைச்சிடும். ஆமா ஆமா. இல்ல, சில நாய் சும்மா படுத்திருக்கோம், நம்ம அதை கடிக்குமோ குறைக்குமோன்னு நினைச்சாதான் குறைக்குது. எவ்வளவு மனசு அதுக்கு தெரியுது பாருங்க. அதாவது அதுக்கு என்ன சைக்காலஜி, அது நடக்கிற போது நம்ம தயங்குறது அதுக்கு தெரியுதா? இதெல்லாம் ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்ல. அது எங்கட கண்ணை பாக்குது, எங்கட அட்டிடியூட். நாங்க கண்ணுல பயம் பண்றோம்னா அதுக்கு பயம் வந்துடும் இல்லையா? என்னவோ தெரியல. சூப்பர் சூப்பர். வாங்க புவனேஸ்வரி மேடம், வாங்க. இல்ல புவனேஸ்வரி மேடம் இப்ப போய் போடுறாங்க. நான் சரி, ஓகே. குரல் கேட்டு ஓடி வந்த குரல் அரசருக்கு வணக்கம். இப்ப 47வது குரல்ல இருக்கும் சார். நாங்க வெளியே வந்தா சார் வந்துட்டாருங்க. 87வது குரல் நானும் வந்துட்டேன். இல்ல, எனக்கு புரியல, மெசேஜ் இப்பதான் வருது. சார் இங்க வந்துட்டாரு, இந்த அம்மா எங்க போய் ப்ரோக்ராம் பார்க்க போகுதுன்னு யோசிக்கிறேன். நான் கூட அதான் நினைச்சேன். அவங்க டைப் பண்றதுக்கு வேற இதுல நான் ட்ரை பண்ணிட்டே இருந்துட்டேன், கவனிக்கல. உள்ள வெளியே வந்தா சார் எனக்கு தெரியறாரு. நல்ல வேலை, நீங்க போய் அங்க போய் பாருங்க சார். மேடம் அவர் காலத்தை அறிந்தவர் மேடம், அதெல்லாம் கரெக்டா வந்துட்டாரு. வெரி குட் வெரி குட். அடுத்தது படிக்க. 9வது படிக்கலாமா?
8 9 87 படிக்கலாம். படிங்க. ஒல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து சினச்சா அடக்கி வச்சிருப்பாங்களா, டக்குன்னு ஆக்ஷன் போட மாட்டானா. காலம் வர்ற வரைக்கும் அடக்கி வச்சிருந்து சரியான நேரம் வர்ற போது அந்த குத்தொக்க சீர்த்த விடத்துன்னு முதல்ல சொல்றாருல, அதையும்தான் வேற வார்த்தையில சொல்ற. உடனே ஆக்ஷன் பண்ணாத, சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா, கம்ப ராமாயணத்துல ஒரு பகுதி வருது. மாயா சீதைன்னு ஒரு சீதை எடுத்துன்னு வந்து ராமர் எதிர்க்கு வந்து வெட்டிடுவான். யாரு? அந்த இந்திரஜித். வெட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், நேரா நான் இதுக்கு போறேன், நம்ம அயோத்திக்கு போய் பரதனை ஒரு வழி பாக்குறேன் சொல்லிட்டு வந்தப்போ, அப்போ அந்த அனுமன் தான் சொல்லுவாராம், நீங்க அவசரப்படாதீங்க, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த சினத்தை எல்லாம் அடக்கின்னு கடைசியில அவனை அந்த நேரத்துல ராமர் கோவம் வந்தது, உடனே அடிச்சிருக்கலாம்ல அந்த இந்திரஜித்த, ஆனா அடிக்கல. அவர் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்த பிறகு லட்சுமணன் கரெக்டா வந்து அது அடுத்த குரல் வருது, அதுல தலையை எடுத்து போடுவான். அதுக்கு சரியான பொருத்தமான இடம். எனக்கு எப்பயுமே இந்த ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் கதைகள்ல உதாரணம் சொல்றதை விட நம்ம இன்றைக்கு வாழுங்காலத்துல இருக்கிற உதாரணத்தை சொல்லணும். அதுதான் நம்ம வந்து ஒத்து போவோமே தவிர நம்ம இன்னும் கூட பழம்புராணத்தையே நம்ம பாடின்னு இருக்கிறது நான் கூட அதான் சொல்லலாம்னு பார்த்தேன். தேவையில்லாத ஒரு அர்த்தப்படவும் கூடாது இதுல. ஏன்னா ராமாயணம்னு இல்ல, எந்த உதாரணம் நம்ம அதுல வந்து நம்ம இன்னைக்கு நடைமுறையில எப்படி இருக்கும் அந்த செயல் சொல்லும் போதுதான் நாம மற்றபடி வித்தியாசமா பேசுறோன்றது ஒரு இது. அதனால கொஞ்சம் அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்ப பார்லிமெண்ட்ல சிறந்த பார்லிமெண்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, பிலு மோடி இந்த மாதிரி இவங்க எல்லாம் ரொம்ப இதெல்லாம் காலம் பார்த்து பேசினவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது அப்ப உடனே ரியாக்ட் பண்ணிடாம அந்த நேரத்தை பார்த்து அதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வர்ற போது அதை சுற்றி சொல்றவங்க. இப்ப கருணாநிதிலாம் அதுல ரொம்ப, கலைஞர்லாம் அதுல ரொம்ப சிறந்தவர். அவருடைய இதுகள்ல எல்லாம் சில இதுகள்ல எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் அவருடைய பல இதுகள்ல அவர் யோசிச்சுதான் முடிவு எடுப்பாரு. பெரும்பாலும் நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கிறவங்க வந்து உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உடனே ரியாக்டே பண்ண மாட்டாங்க. உடனே ரியாக்ட் பண்றவங்க யாருன்னா நம்ம சாதாரண ஆளுங்க தான் உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். பெரும்பாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டா வரும்போது கரெக்டா அப்போ தப்பிக்கவே முடியாது. எதிரி வந்து மாட்டினா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் க்ளோஸ் அந்த மாதிரிதான் இருப்பாங்களே தவிர. அதுதான் சொல்றாரு. வாங்க சார், நடராஜ் சார் சொல்லுங்க. அதுதான் சொல்றாங்க இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் நாட் ரியாக்ட். என்னன்னா ரெஸ்பான்ஸ் சொன்ன உடனே நாம கொஞ்சம் பொறுத்து இருந்து நிதானமா கால்குலேட் பண்ணி செய்வோம். ரியாக்ட் பண்ண பட்டுன்னு செய்துடுறோம் இல்லையா? இல்ல, அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படின்னா ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. நீங்க இன்னும் காலம் கழிச்சு பார்த்தா கூட அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்கு. நம்ம காலம் கடந்து அந்த ஒரு ரியாக்ஷன் பண்றோம்ல, அது வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் உள்ள வஞ்சனை செய்யறது, உள்ளர வந்து வஞ்சனை வச்சுக்கின்னு அதை ரியாக்ட் பண்றது. ரெஸ்பாண்ட் பண்றது வந்து அவங்கள எந்த விதத்திலையும் பாதிக்காத, இது நீ செஞ்சது கெட்டது, இதுல வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இதை விளக்கி சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யறதுதான் ரெஸ்பான்ஸ். அந்த இது வந்து ரெஸ்பான்ஸ்ல வரும். அப்படி செய்யும் போது ஓகே, நீங்க எடுத்துக்கிற மெசேஜ அதுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம், அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோம். ஆனா அந்த எதிர்வினை அடுத்தவங்களை அவர் தான் பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டாரு, நாம வந்து பாதிக்கிற மாதிரி சொல்லாத, அது பக்குவமா அலசி இதுல இதெல்லாம் இருக்குது, நீங்க சொன்னது விஷயத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு பிரிச்சு சொல்றது ரெஸ்பான்ஸ். அதுல நாமளும் பாதிக்க மாட்டோம், நம்மள எதிர்த்தவங்களும் பாதிக்க மாட்டாங்க, அவங்களும் மாறிடுவாங்க ரெஸ்பான்ஸ்ல. ஆமா, இந்த இடத்துல வந்து இவர் சொல்றது வந்து ரியாக்ஷன் தான், ஆனா உடனே ரியாக்ஷன் கிடையாது. பொறுத்து இருந்து பார்த்து எந்த நேரத்துல அடிச்சா இவன் இறந்துப்பான் அப்படின்ற. அதுதான் இப்போ இந்த குரலும் வந்து மாலதி சொன்ன ஸ்டோரி தான் பொருந்தும். அடுத்த குரல் படிக்கிறீங்களா புவனேஸ்வரி மேடம்? தெருநரை யார் படிக்கிறது?
படிக்கிறா சார்? படிங்க படிங்க படிங்க. கரெக்டா படிச்சா சரி. இல்ல நீங்க இவர் படிக்க சொன்னீங்க சிவகுமார் சார். நான் சார் போயிட்டாரு இல்ல. சரி நான் படிக்கிறேன் சார். எனக்கு திருக்குறள் படிக்கணும் ஒரு சின்ன ஆசை உண்டு. படிங்க. அதுதான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் உங்களை படிக்க சொல்றது. சார் 88 தானே சார்? 88. ஆமா ஆமா. 488. தெருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. தமக்கு வெற்றி கிடைக்கும் காலம் வரும் வரை பகைவரை கண்டால் கோபப்படாது பொறுத்து கொள்ள வேண்டும். பகைவருக்கு அழிவு காலம் வரும்போது அவர்கள் தலை தானே கீழே விழும். செருநரை காணின் சுமக்க தாம் வெல்வதற்குரிய அரசர் பகை வருவதற்கு இறுதி காலம் வரும் வரை கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்குங்க அப்படின்றதுதான். இருவரை காணின் கிழக்காம் தலை. இது நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு இங்க இடத்துல இல்லீங்களா? நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை. இங்க பொறுத்துட்டு இருந்தாலே அவன் விழுறத நம்ம பாத்துக்கலாம். இல்ல தலையை வீழ்த்திடலாம்னு இருக்கு. அதாவது சுமக்கங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. சுமைங்கிறது அது எவ்வளவு அழுத்து நம்மள அத கூட நீங்க செய்யணும். அந்த சுமக்கங்கிறது அவனை தலையில தூக்கி சுமக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஒரு கருத்தை நம்ம மனசுலயே வச்சு சுமந்துகிட்டே இருக்கோம். சுமக்கங்கிறது வலி இருக்கும் அந்த சுமக்கிறதுக்கு. அந்த வலியையும் பொறுத்துக்கணும். ஏன்னா இப்ப நம்மளால அதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அறிவுடைமை இல்லைங்கிறது. அதுக்கு என்ன கரெக்டா சொல்றாரு? இருவரை அவனுக்கு இறுதி காலம் வருகிற போது இருவரை காணின் கிழக்காம் தலை, கீழே தலை இருக்கும், அது வரைக்கும் பொறுத்துக்க அப்படிங்கிறான். இது இது அரசியலுக்குரிய விஷயம்தான், அரசர்களுக்குரிய விஷயம்தான். நான் சேர்ல உட்காரும் போது பாத்துக்கிறேன். அரசியல்னா நம்ம ஈவன் நாட்டோட அரசியல் இதுல கூட நடக்கும். பல கம்பெனிகள்ல நிறுவனங்கள்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்லயும் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் அப்படியே கம்முன்னு ஆயிடுவாங்க. அந்த டைம் வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல கூட இது நடக்கிறது வாய்ப்புகள். அந்த டைம் வரும்போது யாரோ ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கன்னா கம்முன்னு இருந்துருவாங்க. அவங்க நேரம் வரும்போது கரெக்டா அடிப்பாங்க. அது உள்ள மனசுக்குள்ளே இருக்கும், டக்குன்னு அடிப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது சரியா, அதுதான் அந்த பொறுத்தல். அதாவது உங்களை என்ன கோபம் இருந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க அப்படின்றதுதான் சொல்றாரு இங்க. வேற ஒன்றும் கிடையாது. அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்திடாதீங்க, அதை சுமக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க. அந்த சுமக்கக்கூடிய பலம் மனசுல இருக்கணும். அந்த நேரம் வரைக்கும் நீங்க காத்துன்னு இருக்கணும்னா நீங்க அதை சுமக்கக்கூடிய பலம் இருக்கணும், அதுக்குரிய மனதைரியம் வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். சார் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன். ஆக்சுவலா எனக்கு 2018ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். என்னோட அம்மா, சித்தி எல்லாரும் தெரியும். என் சித்தி எல்லாம் கேட்டாங்க. ஒரு சித்தி லைனுக்கு. அதுக்கப்புறம் 2018 நவம்பர் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஜூன்ல. நவம்பர்ல எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ். அப்போ நான் மட்டும் தான் ரீச்சபிள்ல இருந்தேன். அந்த பேசாத சித்தி அப்ப கூப்பிட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மெனக்கெட்ட அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா எங்க அம்மாட்ட போயிட்டு நான் இவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கு கேட்டுட்டோம் அப்படிங்கறது தெரிவிக்கிறதுக்கு. நான் அப்போ அந்த 5-6 மாசம் நான் அதை வெளியில சொல்லல. அப்போ எங்க சித்திட்ட நான் கேட்டேன், இப்போ உனக்கு இந்த நம்பர்ல அடிக்கிறதுக்கு தெரியுது இல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த நம்பர் உனக்கு தெரியலையா? அவ்வளவு பெரிய சீரியஸ் ஆக்சிடென்ட், நீ லைனுக்கே வரல, இப்ப மட்டும் அடிச்சு இப்ப கூட எங்க அம்மா நல்லா இருக்கியா நீ கேட்கல, இன்ஃபார்ம் பண்ணியான்னு தான் கேக்குற அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவ இல்ல நான் தப்புதான், நான் பண்ண தப்பு, சாரி அப்படின்ட்டு வச்சான். நான் ஒரு 5-6 மாசம் வெயிட் பண்ணி அவ வரும்போது நான் கேட்டேன். வெயிட் பண்ணும்போது ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்களே. வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது. அந்த வார்த்தை சரியான வார்த்தை. அது ரொம்ப அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு. சுமக்கன்றது சாதாரண வார்த்தை கிடையாது. நீங்க பலத்தை தூக்கி சுமக்க போறது இல்ல. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் உங்க மனசுல ஒரு பாரமா தான் இருக்கும். ஏன்னா அவ கல்யாண வீட்டுல யாருமே வர முடியல. பாட்டிக்கு எங்க ஆயா உடம்பு சரியில்லை, நீ கண்டிப்பா வந்துரு, ஏன்னா யாருமே வரல நம்ம சொந்தக்காரங்க
உங்க அம்மாவை கண்டிப்பா கூப்பிட்டு வா ரொம்ப சொன்னான். சரின்னு சொல்லிதான் நீங்க எது கிளம்பி போய் எல்லாம் பார்த்தது. ஆனா அதுக்கப்புறம் கரெக்டா அதுல இருந்து 4-5 நாள்ல ஆக்சிடென்ட் ஆகுது. எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கும் வந்து இன்ஃபர்மேஷனுக்கு தான் என்னை கூப்பிட்டது. அப்பதான் நான் இதை ரொம்ப பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். இப்ப மட்டும் இந்த நம்பர் தெரியுதுல, அன்னைக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் தப்புதான் நான் பண்ணது, நான் பண்ணிக்க கூடாதுன்னு சாரி ஃபீல் பண்ணேன். கேட்ட அப்புறம் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு உள்ள. அந்த மன வலி போயிருக்குமே. போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஞாபகமே அதுதான் சுமையை இறக்கி வச்சுட்டாங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது போயிடுமா? 9வது படிக்கிட்டா சார்? படிங்க படிங்க. எய்தற்கு அரியது செய்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் கிடைத்து விட்டால் அந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு செய்வதற்கு அரிய செயல்களையும் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். எய்தற்கு அரிய பகை ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த காலம் அதுக்கு மேல காலம் தாழ்த்த கூடாது. ஆமா ஆமா மேல சொல்ற குரல் வந்து உங்களுக்கு காலம் பார்த்து செய்யணும்ன்றது சொல்றது. 2வது குரல் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது. இந்த 5 வந்து நீங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், முதல்ல வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ஒரு அறிவுரை மாதிரி சொல்றாரு. இது எடுத்தே ஆகணும்ன்றத சொல்றாரு. இங்கதான் கடல்ல போகும்போது கண்டிப்பா பாய்மரத்தை விரிக்கணும்னா விரிச்சு ஆகணும். அந்த நேரத்தை காத்தடிக்கும், கரெக்டா விரிச்சிடணும். அந்த நேரத்துல நம்ம விரிக்காத இருந்தோம்னா கவுந்துக்கும். அதுதான் அதை சொல்றாரு. கரெக்டா தேர்வு முறைக்கு 2-2.5 மணி நேரம் தராங்க. தேர்வுல போய் அமர்ந்துட்டு இது தேர்வு 4 எழுதிக்கலாம் தள்ளி வைக்கிறது, வேற ஏதாவது சிந்திச்சுன்னு அந்த நேரத்தை கடத்துறது, சரியான முடிவு சரியான நேரத்துல சரியான பதத்துல சரியான உரிய இடத்துல தவற விடுவது அது குறிப்பிடுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. நம்ம பயன்படுத்துறோமா அந்த மாதிரி இருந்தது ஒரு கேள்விக்குறி. ஓகே, அடுத்தது போயிடலாமா? கடைசி குரல் படிங்க. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. ஒரு தொழிலை செய்வதற்கு தகுந்த காலம் வருமுறை கொக்கு போல் அமைதியாக பொறுத்திருக்க வேண்டும். தகுந்த நேரம் வந்தவுடன் தவறாது செய்து முடிக்க வேண்டும். இல்ல, முதல்ல இந்த குரல் விளக்கத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி மேடம்க்கு நாம எல்லாரும் ஒரு கைத்தட்டல் ஆர்வமா படிக்கிறாங்க. மட்டும் இல்ல, அது அழகா படிக்கிறாங்க, அது முறைப்படி படிக்கிறாங்க. அதுதான் பியூட்டி. அதை கரெக்டா படிக்கிறாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம், உண்மையே பாராட்ட வேண்டிய விஷயம். அதை ஃபாலோ பண்ணுங்க. அழகா படிக்கிறீங்க. எங்க கத்துக்கினீங்க இதெல்லாம்? சீக்கிரட்லாம் சொல்லக்கூடாதுன்றீங்களா? இல்ல சார், அது படிக்கும் போது கரெக்டா படிப்பேன். எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளவுதான். குரல் வரிகளை புவனேஸ்வரி கரெக்டா உண்மையாவே நல்லா எவ்வளவு அழகா படிச்சாங்க. இந்த குரலை திருப்பி படிங்க. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. இதுதான் இந்த மாதிரி அழகா பிரிச்சு யார் படிப்பாங்க? இதுதான் சொன்னேன் நான். எவ்வளவு அழகா படிக்கிறீங்க நீங்க. எல்லா குரலும் அப்படிதான் படிச்சீங்க. இந்த குரல்ல நான் எப்படி படிச்சேன்னா, கொக்கு கூம்பும் பருவத்து மாற்றத்தன் குத்தொக்கு சீற்ற இடகு. அந்த அம்மையார் வந்து தெளிவா ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி அந்த பொருள் புரியும்படி அருமையா கொடுக்குறாங்க. இல்ல, நிறுத்தி மட்டும் இல்ல, அதை கரெக்டா பிரிச்சாங்க. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்துக்க. அழகா பிரிச்சாங்க. அந்த சொல்ல வந்து நல்லா பிரிச்சு அழகா படிச்சாங்க. இதுதான் ஒரு தமிழாசிரியர் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கீங்க. அதுதான் பியூட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். உண்மையை பாராட்ட வேண்டும். சார், இதுல வந்து சந்தர்ப்பங்களை நோக்கி காத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சந்தர்ப்பங்களை நழுவ விடக்கூடாது அப்படின்றதுதான் இது குரல் வந்து அழகா சொல்லுது. ஐயா, ஒரு சிறிய விண்ணப்பம் வினைத்திருத்தான் ஐயாவை சார்ந்து.
இந்த பாடலுக்கு, இந்த நடைக்கு, இந்த வடிவமைப்பு, இந்த வரிகளுக்கு குரல் என்ற பெயர் ஏன் அதுக்கு அமைந்தது ஐயா? குரல் என்ற பெயர் குரல் வெண்பாங்கிறாங்க. அதாவது குரல் வெண்பாங்கிறாங்க, குறுகுனது. அதாவது வெண்பாவுக்கு இலக்கணம்லாம் சொல்றாங்க. வெண்பாங்கிறது பொதுவாக 4 அடியில இருக்கும். இது குரல் வெண்பாங்கிறது 2 அடியில 7 சீர்ல இருக்கு. அதனால இருக்கு குரல் வெண்பானாங்க. குரல்ங்கிற வெண்பா போயிருச்சு, குரல் திருக்குறள் ஆயிருச்சு. இந்த இது கூம்பும் பருவத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லை. அதாவது படத்தலையில் வாடி இருக்குமாம் கொக்கோனோடு மீனோட உருமீன் வருமழவும் படத்தலையில் வாடி இருக்குமாம் கொக்குனர். அது மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். அது சரியான நேரம் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அது வந்துருச்சுன்னா பட்டுனா ஆக்ஷன் எடுத்துடணும். அந்த முதல்ல சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் அது உடனே செய்யணும்னு சொல்றாருலதான். அதன் குத்தொக்க எவ்வளவு வேகமா அந்த வார்த்தை எப்படி போகுது, குத்து அந்த வார்த்தையே எப்படி வருது பாருங்களேன். கூம்பும் பருவத்துங்கிற போது அப்படியே அடங்கி இருப்பான். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கும். இதுல நான் இதுல ஏற்கனவே இந்த கொக்க பத்தி படிச்சது நீங்களும் கேட்டுக்கலாம், மனப்பாட பத்தி நினைக்கிறேன். இப்ப எனக்கு நினைவு வருது. அது எப்படின்னா, மீனொன்றைய மேதின்ற மிகவே வளர் கொக்கு தானங்கொரு பால் நண்டு தானே இறை கொண்ட அந்த கண்டினியூ அந்த பாட்டு நமக்கு தெரியல சார். அது எந்த நானும் கேள்விப்படலையே. இது எதுல இருந்து பாடுறீங்க? பழைய பாட்ட நானும் படிக்கல. நானும் இந்த பாட்டு கேள்விப்படல. ஐயா, இது கூம்பும் என்றாரு. அந்த பார்வையை ஒரு குவி லென்ஸ் மாதிரி அப்படியே சுருக்கி ஊசி முனையில கூர்மையா அந்த பார்வையை நோக்கிறார் அந்த பறவை. நல்ல பார்வை. கூம்பும் அந்த வார்த்தை அப்படியே வலிமை ஏறிக்கிட்டே போகுது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க அப்படியே அத அப்படியே வலிமை ஏறிக்கிட்டே போகுது. சொல்லல அதுக்கு இந்த சொல்லா பொதுவா போறாரு பாருங்க. மற்ற அதெல்லாம் வலிமையா வண்ணெழுத்து வல்லெழுத்து போடுறாரு பாரு கசடதகரல்ல. மற்ற அதன் குத்து ஒக்க அது பூராமே கசடதகரல்ல தான் வருது, வல்லினத்துலதான் வருது. அந்த சீர்த்த இடத்து சரியான நேரத்துல அந்த இடத்துல வைத்த போது ஏற்ற காலம் வைத்த போது தவறாது செய்து முடிக்க வேண்டும். அப்பவும் போய் வாடிக்கிட்டே இருந்தா பெரிய மீன் ஓடி போயிடும். தூங்கிட்டேன்னா இருக்காது. அலர்ட்டா இருக்குது. ஆக்சுவலா வந்து அந்த கான்சியஸ்னஸ் எப்பயுமே இருக்கணும்ன்றாங்களே, அதுக்குதான் இந்த குரல். இப்ப தியானம்னு நம்ம நடராஜர் சார் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு. இந்த விழிப்புணர்வுன்னு சொல்றாங்களா தான் அந்த குவி போல இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு தான் அதை. வாங்க சார், நடராஜ் சார் வாங்க. இந்த கொக்குக்கு எப்படி இந்த அதாவது பொறுத்திருக்கிறது அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங் இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு. எப்படியும் பெரிய மீன் ஆப்புடன் தெரியும், கிடைக்கும்ன்றது தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது தெரியும். இப்போ அது மட்டும் இல்லம்மா ஐயா, அந்த மீன் கொஞ்சம் தூரத்துல இருக்குது. இவர் மூக்கு அந்த பகுதிக்கு ஒரு வலையில் சிக்கும், அந்த வாய்க்கு சிக்குன்ற அளவிற்கு கிட்ட நெருங்குற வரை காத்திருக்கணும். இதுக்குள்ள அசைவு காட்டிட்டாருன்னா அந்த மீன் தப்பி ஓடிவிடும். இவரு வந்து ஒரு சிலையா இருக்கணும், அசைவு காட்டிட்டாருன்னா அது ஒரு உயிரினங்குதுன்னு அந்த உயிரினம் தச்சு போயிடும். அதனால நீ வெயிட் பண்ணு, அசையாம இரு. அது உன் கண் அருகே உன் மூக்கு அருகே வந்த பிறகு மாட்டிக்கணும்னு நினைச்சும் போது அப்புறம் பயன்படுத்து. இல்ல சரியான குரல், சரியான உதாரணம், சரியான குரல் சொல்லுவாங்க இல்லையா? குச்சி மாதிரி தான் இருக்கேன். கொக்குவோட காலம் நீங்க பாத்திருக்கீங்களா? அது நிக்கிற போது குச்சி மாதிரி தான் இருக்கேன். அது ஏதோ ஒரு தட்டை மாதிரி அந்த இதுல முளைச்சிருக்க பயிர் மாதிரி, ஏதோ ஒரு மரத்தோட காம்பு இருக்கிற மாதிரியும் இது இருக்கிற மாதிரியும் தான் அது இருக்கும். அது அது 2 கால்ல நின்னா கூட அது பெருசா தெரிஞ்சிருமா? ஒத்த கால்ல அதாவது நம்ம நினைக்கிறோம் அறிவில்ல மிருகங்களுக்கு அது எவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்துக்குது.
தெரிஞ்சுக்குதுங்க. அதுங்க அது புரிஞ்சு நடக்குதுங்க. காலத்துக்கு ஏற்ப அதனுடைய அறிவும் விரிவடையுது. ஒவ்வொரு மிருகத்துக்குன்னுடைய அறிவும் விரையுது. இப்ப நம்ம நல்லா பாருங்க, சின்ன வயசுல பார்த்த காக்காங்கெல்லாம் வேற, இப்ப பாக்குற காக்காங்கெல்லாம் வேற. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அதுவும். இப்போ ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி மகாபாரதத்துல இருந்து உவமை காட்டினாரு. நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க உவமைக்கு. இந்த காலத்துக்கு உண்டான கருவிகளை பயன்படுத்துவோன்ட்டு கணினியா, வலைதளமா, நெட்டா என்ன என்ற காலத்துக்கு பயன்படுத்துங்க. அதே மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலும் நீங்க சொல்றது கரெக்ட். மகாபாரதத்திலயோ அதுலதான் நம்ம காலங்காலமா உதாரணம் காட்டிட்டு வரோம். அது உண்மை. அது இவர் மாஸ்டர். நம்ம இவர் ரமேஷ் இதுல ராமாயணத்துல மாஸ்டர். அவருக்கு பிடிச்ச விஷயம், நேசிக்கக்கூடிய ஒரு புராணம் அது. அதனாலதான் அவர் டக்குன்னு அடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். என்னன்னா நம்ம கொஞ்சம் மேம்படுத்தி பேசுவேன்றதுக்குதான் அதை அவர் சொல்ல வேணாம்னு சொல்ல அருமையான உதாரணம் எல்லாம் கொடுக்குறாரு அவரு. ராமாயணத்துல ஒரே ஒரு வார்த்தை. ராமாயணத்துல 2 வகையிலும் என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். 2 வகையில ராமரை ரொம்ப நேர்மைக்குள்ளவர்னு நிறுத்த முடியும். அவரா மாதிரி ஒரு சேஷ்டக்குரியவருன்ற இடத்துலயும் நிறுத்த முடியும். ஏன்னா கூனி முதுகுல அடிக்கிறாரு, அதே குணம் தான் இன்னொரு புறமுதுகுல ஈட்டியை பாய்ச்சறாரு. இங்க புறமுதுகுல அந்த பாட்டி அம்மா மேல அடிச்சாரு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டன்றது அந்த இடத்துல அடிச்சாரு. விபீஷணன்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு திருப்பி வரும்போது அங்கத்தி பலிங்களை தூக்கி குரங்கு மேல வச்சதான் கதை. கதை பாத்திரம். அப்போ ஒரு உத்தம புருஷனும் ஒழுக்க நெறிய சொல்றவரு இன்னொரு இடத்துல திருடணும் ஒரு வைணமா முனிவர் அது கோடிட்டு காட்டுறாரு. ராமா, நீ இதெல்லாம் செய்யலாமா, அந்த நாட்டுக்கு சொத்தை எடுத்து போறேன்ட்டு. அது போல அதோட மூக்க இருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு மூக்கு மொழியும் அழகா இருக்கிற ஒரு பெண்ணோட மூக்க எதுக்காக இந்த ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா, நான் நம்ம பேசக்கூடாதுன்றது இல்ல. நம்மால் ஒருத்தர் இருக்காரு, இருந்தாருன்னா இந்நேரம் வேற மாதிரி போயிருக்கும். அதுதான் பிரச்சனை. அதனால நீங்க அந்த விஷயம் வேண்டாம். இப்ப ஆலிவர்மன் சாரே அவன் வழியிலதான் ஐயா. இல்ல எனக்கு ரொம்ப நெருடலான கதை. சீதையும் யூரம் மடத்துல இருக்கும்போது அந்த அதாவது ஆலிவர்மன் சார் நெருடலா இருந்தா நீங்க செய்யாதீங்கிற, அதாவது உங்க மனைவியே நீங்க சந்தேகப்படாதீங்கிறாரு. ஒரு காப்பியம் நேர்மறையிலையும் சொல்லித்தரும், எதிர்மறையிலையும் சொல்லித்தரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நேர்மறையிலையும் நடந்து காமிச்சிருக்காரு, எதிர்மறையில நம்ம கத்துக்கிறோம் என்ன, நம்ம மனைவி மேல நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கத்துக்கணும். அதுலதான் இப்ப சாரு நம்ம ஸ்டீஃபன் சாரு என்ன சொல்றாரு, கத்துக்கிறதுங்கன்னா அத சொல்லி குற்றம் சொல்றா. இன்னைக்கு ராமன் டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்ல, கம்பனோ வால்மீகியோ டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த கதையில இருந்து நம்ம நல்லதை என்ன கத்துக்கணும். அவரு அரசாங்க ராஜநீதின்னு சொல்றாங்க. ஒரு அரசனுடைய நீதி, குடும்ப நீதி வேற, ராஜனுடைய நீதி வேற. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ப அவர் நடந்துகிட்டாருன்னா சமாதானம் சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம என்ன கத்துக்கிறோம். அவ்வளவு உயர்ந்தவனாய் இருந்து மனைவி மேல சொன்னதுனால இன்றைக்கு யாரோ 3ஆம் தரம் 4ஆம் தரம் 5ஆம் தரம் ஆளுக்க கூட அவனை குற்றம் சாட்டுறாங்க. நம்மளை சாட்ட மாட்டானா? அப்ப நம்ம மனைவியோட கூட இருப்போம். அத சந்தேகப்பட வேண்டாம். அதையெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வருவோம். அவரை சொல்லியே லாபம் இல்லை. அதான் வினதீர்த்தம் ஐயா சார் ரொம்ப கரெக்டா சொன்னார் இல்லையா? அதாவது கொக்கு பேசாம இருந்துன்னு சொல்லி தியானத்துல இருக்குதுன்னு இல்ல, அது கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோட இருக்குது. அதுதான் பக்கன்னு கொத்துது இல்லையா? அந்த மாதிரியா நாங்க தியானம் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்காம விழிப்புணர்வோட இருக்கணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க வினதீர்த்தம் சார். இப்போ பழைய பாடல்ல ஒரு பாடல்ல சொல்லுவாங்க ஐயா, வேட நடு உறங்கிற்றன்று வளர்கடா பின் வாங்கிற்றன்று சிறுத்தை பதங்கிற்றன்று சிந்தையில் நினைக்காதே சிறமுதுகு தாக்கும் திறமேற்கு தாக்கும்னாங்க. அது ஏனை தூங்கி நிக்குதுன்னு கூட அதை நினைக்காத, சிறுத்தை நம்மளை கண்டு பயந்து ஒரு செடியில போய் பதுங்குதுன்னு நினைக்காத, கெடா பின்பக்கம் போகுதுன்னு நினைக்காத, உன்னை தாக்குறதுக்காக வலிமையோட அவங்க தயாராகிறாங்கன்றதுதான் அதுக்கு பொருள் தராங்க. இருக்கு இங்க சொல்லியிருக்காரு, கடா பின்வாங்கிறதான சொல்றாரு. நான் இந்த
நான் வந்து இந்த 10 குறள்களோட சாரத்தை படிக்கிறேன். ஒரு வெப்சைட்ல பார்த்தேன், கொடுத்திருக்காங்க, நான் படிக்கிறேன். அரிசி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த சாரத்தை படிக்கிறேன் சார். அதுதான் நான் கேட்டேன். இது நான் அரிசியா நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். சிவகணி கொஞ்சம் மேடம் நீங்க படிங்க. சிவகணி நீங்களும் படி. இல்ல சிவகணி வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மெசேஜ். அப்ப மாலதி பேசுங்க மாலதி மேடம். நான் படிச்சேன், அப்புறம் நீங்க படிங்க சார். இதுவும் அதேதான் நான் படிக்கிறேன். இது வேற சைட்ல பார்த்தேன், படிக்கிறேன். 49ஆம் குறள். வலிய ஆந்தையை காகம் பகலில் வெல்ல முடியும். ஆட்சியாளருக்கு மாறுபாடு கொண்டோரை வெல்வதற்கான காலம் உணர்தல் இன்றியமையாதது என சொல்கிறது 481வது குறள். 482ஆம் குறள். பருவத்தோடு இயைந்து இருந்தால் மேற்கொண்ட முயற்சி தொடர்வெற்றி கண்டு செல்வம் நீங்காமல் தங்கும் என்கிறது. 483ஆம் குறள். தகுந்த உத்தியுடன் பொருந்திய காலத்தில் செய்தால் முடியாத செயல் என்று ஒன்றும் இல்லை என சொல்கிறது. 484ஆம் குறள். எக்காலத்தில் எவ்விடத்தில் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு குறிக்கோளை தொடங்கினால் அது எதுவானாலும் தவறாமல் நிறைவேறும் என கூறுகிறது. 485ஆம் குறள். காலம் வரும் வரை காத்திருந்து பதற்றமின்றி தெளிந்த மனத்துடன் செயல்பட்டால் உலகை வெல்லலாம் என சொல்கிறது. 486ஆம் குறள். பதுங்கி இருப்பது பருவம் பார்த்து பாய்வதற்காகவே என சொல்கிறது. 487ஆம் குறள். சீண்டி பார்ப்போர் மீது அங்கேயே சினம் கொள்ளாமல் அவர்களை வெல்லும் காலம் கருதி காத்திருப்பர் கூர்ந்த அறிவுத்திறன் கொண்டவர் என்கிறது. 488ஆம் குறள். இன்று பணிய செய்து நிமிர்ந்து செல்லும் பகைவன் காலம் மாறும்போது தலை குப்புற கவிழ்வான் என்பதை சொல்கிறது. 489ஆம் குறள். கிடைக்காத காலம் வாய்த்த பொழுது செய்ய வேண்டிய அரிய செயல்களை செய்து முடித்து கொள்ள அறிவுறுத்துகிறது. 490. காலம் கூடிய பொழுது எப்படி விரைந்து தவறில்லாமல் செயலாற்ற வேண்டும் என்று சொல்கிறது. அந்த ஆடு ஓமை இதுல வருது பாருங்க. அரிசி படிச்சிடவா? இன்னைக்கு சிவகணி மேடம் பிஸியா இருக்கிறதுனால அந்த சான்ஸை நமக்கு தந்திருக்கிறாங்க. மேடம் தேங்க்யூ சோ மச். காலமும் அறிந்து செய்தால் கைகளில் வெற்றி கிட்டும். கோலமும் கொண்ட காகம் கூகையை பகலில் வெல்லும். ஆளுவோர் அதனை போல அறிந்துமே பகையை வென்றால் ஆளலாம் உலகை கூட அதற்கு நல் அறிவு வேண்டும். வலிமிகும் ஆடு பின்னால் வந்துதான் தாக்கல் போல வலியவர் அடங்கி போதல் வரும் பகை அளிக்கத்தானே. தெளிந்த நல் அறிவு கொண்டோர் தீங்கினை பகைவர் செய்தால் அலிசினம் கொள்ளாதார் நாளும் அதற்கென காலம் பார்ப்பர். கொக்குத்தான் காத்திருந்து குறுமிகி மீனை கொத்தும். தக்கதோர் காலம் பார்த்து தகர்த்திடு பகையை நீயும். மிக்கதோர் செயலை செய்ய மிக பெரும் வாய்ப்பு கிட்டின் அக்கறை கொண்டு காலம் அறிந்தினீர் அதனை வெல்வீர். காலம் போற்றின் ஞானம் கிட்டும். நன்றி. அருமை 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 அருமை. ஆக்சுவலா சந்தனா வாங்க. சந்தனா இருக்கீங்களா? சந்தனா சந்தனா இருக்காங்களா? வாங்க. என்ன கத்துக்கினீங்க இன்னைக்கு? சார் திருக்குறள் கத்துக்கிட்டேங்க சார். திருக்குறள்ல எப்படி கத்துக்கினீங்க சார்? நம்ம காலம் அறிந்து செய்யணுங்கிறத கத்துக்கிட்டேங்க சார். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பயன் இருக்கு. அந்த பயன் அறிந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யணுங்கிறத கத்துக்கிட்டேங்க சார். சரிங்க, வெரி குட் வெரி குட். காலம் அறிஞ்சு அம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப் பண்றேங்க சார். ஆனா இன்னைக்கு நீங்க என்னது இந்த எடுக்கிறதுக்குள்ளேயே எங்க அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க சார். இன்னுமே சாப்பிடவே வேணும். காலம் அறிந்து. வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ நைஸ். சோ பயனுள்ளதா இருக்குதா? சார் நாராயணமூர்த்தி சார் இருக்காரு, ஒண்ணுமே பேசல. சார் இருக்காரு, நாராயணமூர்த்தி சார் இருக்காரு. அடுத்து அவர்தான், அடுத்த குழந்தை அவர்தான். ஆனா டிஸ்கஷன் வந்து மத்த செஷனை விட சூப்பரா இருக்குங்க சார். எப்படி?
டிஸ்கஷன்ஸ் வந்து மத்த செஷன்ஸை விட சூப்பரா இருக்குங்க சார். நீங்களே பேசிருக்கலாமே, அப்ப எதுனா அடுத்த வாரத்துல இருந்து பேசுங்க. பேசுறதை விட கேட்கறது முக்கியங்கள. பயங்கர தெளிவா இருக்கு. வெரி குட். சோ பார்ப்போம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஹிட்லர் ஏன் தோத்து போனான்னு தெரியுமா ரஷ்யாவோட? அது நான் சொல்லிட்டேன் சார், அதெல்லாம் ஓடிச்சு சார். சொல்லிட்டீங்களா? சந்தனா கேட்டீங்களா? சந்தனா கேட்டீங்களா? கேட்டேங்க சார். ஏன் தோத்து போனாரு? என்னங்க சார்? ரஷ்யாவுக்கு இப்ப ஹிட்லர் வந்து படையெடுத்து போனப்ப தோத்து போனாரு. எதுக்காக தோத்து போனார்? அங்க குளிர்ங்கிறது அவருக்கு தெரியாதுங்களா சார்? காலம் அறியாம போயிட்டாரு. சார் இதை விட உங்களுக்கு என்ன சார் வேணும்? சந்தனுக்கு 100 மார்க் கேட்டுட்டாங்க. அதெல்லாம் தெளிவா இருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நல்லா இருந்தது சார் செஷன். நான் கிளம்புறேன் சார், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் நைட் சார். போங்க, ரெடி பண்ணுங்க. கருவியான் இந்த 43 83ல வர்ற கருவியான், அதுக்கு நிறைய பொருள் சொல்றாங்க. ஆமா ஆமா. அறிவினை என்ப உழவோ கருவியான் காலத்தால். அந்த கருவிங்கிறதுக்கு நிறைய 4 வகை உபாயம், 6 வகை, அதாவது சாம தான பேத தண்டம்னு சொல்றாருல, அதையெல்லாம் கருவின்னு தான் சொல்றாரு. நல்ல சொற்கள் அந்த மாதிரி பல இது சொல்றாங்க. வெரி குட். நாராயணமூர்த்தி சார் பேசணுமா? நாராயணமூர்த்தி சார், நடராஜ் சார் பேசுறாரு, வாங்க சொல்லுங்க சார். ஒரு பழம் பழுக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா? பிஞ்சிலே பழுக்க கூடாது, அதான் சொல்லுவாங்க. அப்புறம் நாம மெச்சூர் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். அதுக்கிடையில நாங்க ஒந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி டைமுக்கு முன்னால எதிர்பார்க்க கூடாது. அது வந்து ஐயா, நம்ம பெரிய புத்தகத்துல இருந்து மாறுதலுக்கு வந்து, அப்புறம் வந்து பிளாபிக்கு வந்து, சிடியில் வந்து, இது வந்து இன்னைக்கு வந்து பின்ட்ரைவ்ல வந்து, இன்னும் பின்ட்ரைவ்ல அதுல 4ல் ஒரு பாகமா இன்னும் மைக்ரோ சிஸ்டத்துக்கு கூட மாறுதல் வரும். அதே மாதிரி நம்ம பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வச்சிருந்தது இன்னைக்கு வந்து ஒரு கணினியே அலைபேசியில் தட்டுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துறாங்க. லைப்ரரி அழைச்சி காத்துந்து வினை தீர்த்தான் மாத்தி ஐயா அவங்க வீட்டெல்லாம் போய் படுத்துலாம் இருந்து நான் காலத்தை ஓட்டியிருக்கேன். ஒரு சில வார்த்தைகளை கத்துட்டு வரத்துக்கு மாத கணக்கா நடப்பேன். இது நான் இன்னைக்கு வந்து சாதாரண இலவசமா ரொம்ப மென்மையா ரொம்ப நுட்பமா அப்படி வலைதளத்தை தொட்டவனே எல்லா தகவலும் கிடைக்குது. உலக நாட்டுல என்ன தகவல்னு கிடைச்சிருது. அது போல தொகுப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நம்ம எல்லாம் காலத்துல எனக்குலாம் இதெல்லாம் கிடைக்காத போய் காலத்தை எவ்வளவு செலவு செஞ்சேன். இவங்களுக்கு எல்லாம் எளிமையா இப்படிப்பட்ட வல்லுநர்லாம் ஒரே தளத்துல 10-20 பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் மாத கணக்கா நடந்திருக்கேன். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. ஆனா இப்ப வலைதளத்துல இலவசமா 20-30 வல்லுநர் இருக்கிறாங்க. எந்த துறை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. கட்டினவனே பதில் கிடைச்சிருது, கேட்டவனே பதில் சொல்லிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு நுட்பம் அதிகம் கிடைக்குது. சந்திரா சாப்பிடுறாரு. நாராயணமூர்த்தி சார் இருக்கீங்களா? நாராயணமூர்த்தி சார் இருக்கீங்களா? சார் நீங்க முடிக்கிறதுக்கு முன்னால வாணிஜ்யம் சார் மேலத்தோட அந்த டிபியூட்டுக்கான அந்த பாட்டை போட்டுட்டு முடிச்சிருங்க. இல்ல, முடிச்சிட்டு பாட்டு போட்டுக்கலாம். சரி, ரெக்கார்டிங். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். முக்கியமா கடைசியா ஒரு இறுதியிலாச்சும் வந்து நம்ம கூட இணைந்த வினய் தத்தன் சாருக்கு நன்றி.